ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். வாழியருளாளர் வாழியணியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சார்புடன் மற்றொன்றை அரணாகக் கொள்ளாதார் அன்பு. திருமகள் மண்மகள் நீலை முதலா எல்லா தேவியரும் தன்னுடனே திகழ்ந்து நிற்க, தருமமிரு மூன்று முதலனைத்தும் தோன்ற தன்னணைய சூரியர் தன்னடி கீழ் வாழ, அருமறை சேர் அளவில்லா அவனியின் கண் அரவணமேல் வீத்திருப்பால் அனைத்தும் காக்கும். கருமணியை கரிகிரி மேல் கண்டேன் எந்தன் கடுவினைகள் அனைத்தும் நான் கண்டிலேனே. திரிவேதி மத்ய தீப்தாய த்ரிதாம்னே பஞ்சஹேதயே வரதாய நமஸ்துப்யம் பாஹ்யாந்தரஹ விர்புஜே. ஸ்ரீமதே மகாதேவி நாயிகா சமேத தேவாதிராஜ பரபிரம்மனே நமஹ. திருக்கச்சி அத்திகிரி என்கிற திவ்யதேசத்தை, பெருமாள் கோவில் திவ்யதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த சன்னதியினுடைய பிரதட்சிண கிரமம், ஆலய தரிசனம் என்பதாக சந்நிதியிலே சேவிக்க வேண்டிய இடங்கள் ஒன்னொன்னா அனுபவிச்சுட்டு வரும். அதிலே 4வது உபன்யாசம் இப்போது. நேற்றைய தினம் சுவாமி தேசிகன் சன்னதி வரைக்கும் சேவித்தோம். தேவப்பெருமாள் சன்னதியிலே இருக்கக்கூடிய தேசிகன் சன்னதிக்கு கோவில் தேசிகன் சன்னதி அப்படின்னு பெயர் அப்படின்னு பார்த்தோம். தூப்புள் தேசிகன், கோவில் தேசிகன் என்பதாக 2 தேசிகன் சன்னதிகள் காஞ்சிபுரத்திலே பிரசித்தம்னு பார்த்தோம். அந்த தேசிகன் சன்னதியிலே சன்னதியினுடைய ஸ்ரீகாரிய துரந்தரராக இருந்த கோட்டி கன்னிகாதானம் லக்ஷ்மி குமார தாத்த தேசிகன், அவருடைய தேவிகள், இவா 2 பேருக்கும் அர்ச்சா விக்கிரகம் இருக்கிறது அப்படின்னும் பார்த்தோம். அந்த சுவாமியினுடைய திருநட்சத்திரமானது கார்த்திகை மாசம் அனுஷ நட்சத்திரம். அன்னைக்கு பெருமாள் மலையிலிருந்து ரத்னாங்கி சாத்திண்டு எழுந்தருளுவர். பெருமாளும் பிராட்டியும் சுவாமி தேசிகன் சன்னதிக்கு முன்னாலே இருக்கக்கூடிய மண்டபத்திலே எழுந்தருளி விசேஷமாக பெரிய திருமஞ்சனம் நடக்கும், புறப்பாடாகும். பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்து லக்ஷ்மி குமார தாத்த தேசிகனை அனுகிரகிக்கக்கூடிய விசேஷமான சாத்துமறை வைபவம் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த தாத்த தேசிகன் சாத்துமறைன்னு சொல்லக்கூடியதான உற்சவம் காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாள் சன்னதியிலே நடக்கக்கூடிய பிரதான உற்சவங்களிலே ஒரு முக்கியமான உற்சவம். ஏன்னா இந்த லக்ஷ்மி குமார தாத்த தேசிகனுக்கு காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னதியிலும் ஸ்ரீரங்கத்திலே பெரிய ராஜகோபுரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய திருக்குறளப்பன் சன்னதியிலும் மட்டுமே அர்ச்சா விக்கிரகம் உண்டு. இந்த 2 இடத்துலயும் மட்டும்தான் இந்த சுவாமி அர்ச்சாவதாரமா எழுந்தருள் இருக்கிறார். அதிலே முதல்ல இந்த சுவாமிக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இடம் அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுடைய சன்னதி. இவர் கேவலம் இந்த சன்னதியினுடைய ஸ்ரீகாரிய துரந்தரராக தர்மகர்த்தா சுவாமியாக எழுந்தருளி நிறைய கைங்கரியங்கள் பண்ணினது மட்டும் அவருக்கு விக்கிரக பிரதிஷ்டை பண்றதுக்கு காரணம் இல்லை. லக்ஷ்மி குமார தாத தேசிகன் என்பதாக அவரை குழந்தையிலேயே திருக்குழந்தையிலே எழுந்தருளி சேவசாதிக்கும் கோமலவள்ளி தாயார் தன்னுடைய குமாரனாக பாவித்து அவருக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு அனுபவித்தோம். அதே பெருந்தேவி தாயார் அவரை ஸ்வப்னத்திலே காஞ்சிபுரத்திற்கு வரவழைத்து அவர் கையாலே நிறைய கைங்கரியங்களை எல்லாம் பண்ணி கொண்டார் அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கும் அந்த லக்ஷ்மி குமார தாத்த தேசிகன் காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாள் சன்னதியிலே என்னென்ன கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணினார் என்பதற்கு ராஜகோபுரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய 2 புற சுவர்கள், பெருந்தேவி தாயாருடைய கல்யாண கோட்டி விமான பிரதட்சிணம், இன்னும் பல இடங்களில் அந்த கோவிலிலே கல்வெட்டுகள் இருக்கின்றன. தாத்த தேசிகன் பண்ணிய கைங்கரியங்களை ஸ்லோக ரூபமாக அந்த காலத்து எழுத்திலே செதுக்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி பிராட்டியினுடைய அபிமானத்துக்கு உட்பட்டு பிராட்டியாலே என்னுடைய குமாரன் என்று அங்கீகரிக்கப்பட்ட சுவாமியானபடியினாலே இவருக்கு லக்ஷ்மி குமார தாத்த தேசிகன் என்பதாக திருநாமம். விஜயநகர சாம்ராஜ்யத்திலே ராஜகுருவாக எழுந்தருளியிருந்த சுவாமி அங்கு பலரை நல்வழிப்படுத்திவிட்டு ராஜாவினுடைய சகாயத்தோட பல தர்ம காரியங்களை பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு ஆச்சாரியம் எல்லாம் கூட பண்ணிவிட்டு தம்முடைய குலக்கிரமாதகமான தேவப்பெருமாள் சந்நிதி ஸ்ரீகாரிய கைங்கரியத்தை பண்ண வேணும் என்பதற்காக காஞ்சிபுரத்திற்கு வந்து நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு
பேரருளாள பெருமாள் பெருந்தேவி தாயாருடைய கைங்கரியத்திலே நித்திய ஸ்ரத்தையோடு கூட எழுந்தருளியிருந்தார். அப்போது தாயாருடைய நியமனப்படிக்கு 10,000 ஏழை ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார். விஜயநகர சாம்ராஜ்யத்திலே ராஜகுருவாக இருந்தபடியினாலே அந்த ராஜாவினுடைய பொருள் உதவி அவனுடைய சகாயத்தை கொண்டு இந்த சத்தியவிரத கஷேத்திரத்திலே இல்லாதப்பட்ட ஏழை ஜனங்களுக்கு 10,000 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தார். இங்கே பண்ணக்கூடிய ஒரு தர்ம காரியம் 1000 மடங்காக பெருகி பலன் தருவதினாலே இவர் பண்ணி வைத்த 10,000 கன்னிகாதானங்கள் கோடி கன்னிகாதானங்களாக பலன் தந்து தாயாராலேயே இவர் கோட்டி கன்னிகாதானம் லட்சுமி குமார தாத்ததேசிகன் என்று வழங்கப்பட்ட காரணத்தினாலே இவருக்கும் இவருடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் கோட்டி கன்னிகாதானம் தாத்தாச்சாரியர்கள் என்பதாக திருநாமம். அப்பேற்பட்ட மகானுபாவரான இந்த சுவாமியினுடைய தேவிமாரும் கூட நிறைய பேருக்கு அவ பகவான பத்தின விஷயங்களையும் தாயார பத்தின விஷயங்களையும் ஸ்தோத்திரங்களையும் எல்லாம் சொல்லி வைத்து அவளையும் சம்பிரதாயத்திற்கு திருப்பியபடியினாலே இந்த அம்மங்காருக்கும் ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வாருக்கு மட்டும் இருக்கிற ஒரு ஏற்றத்தை போலே குமுதவள்ளி நாச்சியாருக்கு விக்கிரக பிரதிஷ்டை என்பது போல ஆழ்வார்களிலே தம்பதிகளாக சேவை சாதிக்கக்கூடியவர்கள் கலியனும் குமுதவள்ளி நாச்சியாரும் மட்டுமே என்பது போல ஆச்சாரியர்களிலே தம்பதிகளாக சேவை சாதிக்கக்கூடியவா இந்த லட்சுமி குமார தாததேசிகனும் இந்த அம்மங்காரும் தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. அப்படி ஆச்சரியமா சுவாமி தேசிகனுக்கும் லட்சுமி குமார தாத்ததேசிகனுக்கும் பெருமாள் ஒரு முறையும் சன்னதியை விட்டு வெளியில போறச்ச ஸ்ரீஹட்டாரி சாதிச்சுட்டு தான் வெளியில போவார் அப்படின்னு பார்த்தோம். அப்பேற்பட்ட ஏற்றமுடைய சந்நிதி. அந்த சந்நிதிக்கு அடுத்தது இருக்கக்கூடியது வாகன அறை. எம்பெருமான் தேவாதிராஜன் எழுந்தருளக்கூடிய வாகனங்களை எல்லாம் உற்சவம் இல்லாத சமயங்களிலே பாதுகாத்து வைக்கப்படுகிற வாகன அறை. அதுக்கு அப்படியே கொஞ்சம் நகர்ந்து போனோமானா வசந்த மண்டபம்னு பெயர். எம்பெருமான் தேவாதிராஜனுக்கு வசந்தோற்சவம் நடக்கக்கூடியதான மண்டபம். இந்த வசந்தோற்சவ மண்டபத்திற்கு இன்னொரு ஏற்றமும் உண்டு. 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனந்தசரஸ் தீர்த்தத்திலே இருந்து வெளியே எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய புராண வரதன் என்றும் ஹஸ்திகிரிநாதன் என்றும் பிரசித்தி பெற்ற அத்திவரதர் இருக்கிறாரே, அந்த எம்பெருமானை 40 நாள்கள் இந்த இடத்திலே இந்த மண்டபத்திலே எழுந்தருளி வைத்துத்தான் திருவாராதனங்கள் எல்லாம் நடந்து நாம் எல்லாம் சேவிச்சோம். அப்படி அத்திவரதர் மண்டபம் என்று ஜனங்களாலே அன்போடே அழைக்கப்படுகிறதான வசந்த மண்டபம். இந்த அஸ்தீஷன் சொல்லக்கூடிய அத்திவரதர் எழுந்தருளி சேவை சாதிப்பது 40 வருஷத்துக்கு ஒரு முறை 40 நாள்கள். ஆனால் தேவப்பெருமாள் உற்சவர் உபயநாச்சிமாரோடு கூட வருஷத்திலே 5 நாள்கள் இந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி ஆச்சரியமாக வசந்தோற்சவம் நடக்கிறது. இந்த வசந்தோற்சவத்தை சேவிப்பது கண்கொள்ளாத காட்சி. அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவா வசந்தோற்சவம் அப்படின்னா கோடை காலத்திலே பெருமாள் ஒரு நிழல் தரக்கூடிய குளிர்ந்த சோலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய மண்டபத்திற்கு எழுந்தருளி திருமேனியிலே வெயிலின் தாக்கம் திருமேனி உஷ்ணம் வாட்டமெல்லாம் தீரும்படியாக குளிர்ந்த புஷ்பங்கள் வெட்டிவேர் முதலான மூலிகைகளை எல்லாம் தீர்த்தத்திலே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஐஸ் வாட்டர் டச்ல அந்த ஃபீல் இருக்கிற மாதிரி அந்த தீர்த்தத்தை பண்ணி அந்த தீர்த்தத்தை கொண்டு எம்பெருமானுடைய திருவுள்ளமும் திருமேனியும் குளிரும்படியாக குளிர பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி குங்குமப்பூ என்ன சந்தன கட்டை என்ன இந்த மாதிரி வாசனை திரவியங்களாலே இழைக்கப்பட்ட அந்த குழம்பு பூச்சை சந்தன குழம்பை எம்பெருமானுடைய திருமேனி முழுக்க குளிரும்படியாக சாற்றுவது, மல்லிகை ஜாதி முதலான வாசனை புஷ்பங்கள் தவணம் முதலான வாசனை கதிர்களை எல்லாம் எம்பெருமானுடைய திருமேனியிலே சமர்ப்பிப்பது, செண்பகம் முதலான வாசனை புஷ்பங்களை எல்லாம் எம்பெருமானுடைய கூந்தலிலே சூட்டுவது, நல்ல தொத்தியொன்னம் நீர்மோர் பானகம் வடைபருப்பு முதலாக நிறைய பழங்கள் உள்பட எம்பெருமானுடைய திருமேனிக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும் விதத்திலே எம்பெருமானுடைய திருவயிறு அப்படியே குளிர்ந்து விடும்படியாக சீதமான உஷ்ணத்தை குறைக்கக்கூடியதான நைவேத்திய வகைகளை எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணுவது, இதெல்லாம் தான் வசந்தோற்சவம். இதையும் தாண்டி தேவப்பெருமாள் வசந்தோற்சவத்திலே ஒரு அழகு உண்டுன்னா, இந்த வசந்தோற்சவ மண்டபம்னு சொல்லக்கூடிய மண்டபத்திற்கு ஒரு 12-14 படி ஏறித்தான் போகணும். மேட்ல இருக்கக்கூடிய மண்டபம். பெருமாள் அந்த மண்டபத்துக்கு நடுவே எழுந்தருளி இருந்தால் நாம கீழே இருந்து பார்த்தாலே பெருமாள் சேவையாவர். கிட்டத்தட்ட ஒரு கொலுப்படியை போல இருக்கக்கூடியதான ஆச்சரியமான மண்டபம்.
அந்த மண்டபத்திலே பெருமாள் எழுந்தருளுவது, அதாவது பெருமாள் அந்த படியை ஏறுறதும், உற்சவம் எல்லாம் முடிஞ்சு பெருமாள் அந்த படியிலிருந்து கீழே இறங்குறதும் சேவிப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். பெருமாள் எழுந்தருள்றது அப்படின்னா நாம வேக வேகமா எங்கேயோ ஆபீஸ் படி ஏறி போற மாதிரி வேகமா எழுந்தருளிட மாட்டார் பெருமாள். ஒரு படிக்கும் ஏறி ஒரு முறை ஸ்ரீபாதம் தாங்கிகள் நிப்பா. ஒரு படிக்கு ஒரு முறை பெருமாளுக்கு ஒரு கட்டியம் சொல்லுவா. ஜெய விஜயி பவா எச்சரிகை அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடைய பெருமைகளை, எம்பெருமானுடைய ஏற்றங்களை சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியர்கள் என்ன, ஆழ்வார்கள் என்ன, இவாள்லாம் வர்ணித்த பாசுரங்களை கொண்டு வந்தார் வந்தார் ஜெய விஜயி பவா என்பதாக எம்பெருமானுக்கு கட்டியம் சொல்லப்படும். அந்த கட்டியத்தை கேட்டு எம்பெருமான் ரசித்துக் கொண்டு அந்த கட்டியம் சொல்லக்கூடிய 2 சுவாமிகள் கட்டியம் சொல்ல சொல்ல பெருமாள் அதற்கு தேவாதி ராஜனாக ராஜாதி ராஜனாக கம்பீரம் தோற்ற அந்த படியை ஏறக்கூடிய அழகு இருக்கிறது. அதை சேவித்தால் அப்படியே கண்கள்ல ஜலம் தாரதாரையாக வரும். அதே மாதிரி பெருமாள் திரும்பவும் உற்சவம் எல்லாம் முடிஞ்சுட்டு அந்த படியை இறங்கி வரக்கூடிய அழகும் ஒரு அழகு. ஒரு மேடாக இருக்கக்கூடிய மலையை ஒரு சிங்கம் ஏறுவதும் அந்த மேட்டிலே இருந்து இறங்குவதும் எப்படியோ அது போன்ற காட்சி. இது அனுபவித்தால் தான் புரியும். எத்தனை சம்ஸ்கிருதம் தெரிந்திருந்தாலும், எத்தனை தமிழ் தெரிந்திருந்தாலும் சில பாசுரங்களுக்கு, சில ஸ்லோகங்களுக்கு வியாக்கியானம் எல்லாம் பண்ணிவிட முடியாது. அதுபோல ஒன்றுதான் சுவாமி தேசிகன் இந்த எம்பெருமான் விஷயமாக சாதித்த ஸ்லோகம். நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரோபியம் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே பிலாஷா. தேவாதிராஜா, உனக்கு இப்படியா இங்க விதவிதமா நடந்துருக்கிற உற்சவங்களை எல்லாம் நான் இதே போல அனுபவித்து சேவித்துக் கொண்டே இருந்தால், நான் சத்தியமா சொல்றேன்டா அப்பா, எனக்கு ஸ்ரீவைகுண்ட வாசத்திலே கூட விருப்பமில்லை அப்படின்னு சுவாமி தேசிகன் சொன்னார். அப்படின்னா எந்த மோட்சத்தை உத்தேசித்து சரணாகத்தின்னு சொல்லக்கூடிய உத்தமமான உபாயத்தை பண்ண வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி பல கிரந்தங்களை பண்ணின சுவாமி தேசிகனே, அந்த சரணாகத்தியினுடைய பலனாக கிடைக்கக்கூடிய வைகுண்ட வாசத்திலும் கூட எனக்கு உபேட்சை இல்லை, எனக்கு ஆசை இல்லை. எப்போது தேவப்பெருமாளுடையதான இந்த திருமேனி அழகை பல உற்சவங்களிலே சேவித்துக் கொண்டிருந்தால் அப்படின்னு சொல்றாருன்னா, அதற்கு வியாக்கியானம் எல்லாம் வாயால சொல்லி கையால எழுதி மாலாது. ஒரு வருஷமானும் தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலே நித்தியவாசம் பண்ணிக்கொண்டு அவன் கண்டருளுகிற உற்சவங்களை எல்லாம் உடாம சேவிச்சுட்டு இருந்தாதான் அந்த அனுபவம் புரியும். ஓரளவுக்காவது சுவாமியினுடைய திருவுள்ளத்தை புரிந்து கொள்ள முடியும் நம்மாலே. அந்த மாதிரி நடக்கக்கூடிய பல உற்சவங்களிலே இந்த படியேற்றம்னு சொல்லக்கூடியது அத்தனை சிறப்பு வாய்ந்த வைபவம். நிறைய ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமர்கள் எழுந்தருளியிருந்து கண்டுகளிக்கக்கூடியதான வைபவம். சிங்கமானது மலையை ஏறுவது போலவும் மலை குகையிலிருந்து இறங்கி வருவது போலவும் இருக்கக்கூடியதான இந்த காட்சி அதி ஆச்சரியமான காட்சி. அதுக்கு ஹைலைட் என்ன அப்படின்னா, சுவாமி தேசிகனுடைய பாசுரங்களிலே இருந்து தொகுக்கப்பட்டதான கட்டியங்கள், பிருதங்கள், அதை சொல்லி அதை கம்பீரமா கேட்டுண்டு பெருமாள் வரக்கூடிய அழகுதான் இன்னும் மிளிர்ச்சி. வெறும சாதாரணமா பெருமாள் வாத்தியங்களுக்கும் கற்பூரஹாரத்திற்கும் கண்டாநாதத்திற்கும் இறங்கி வருவதாக இருந்தால் கூட இத்தனை ஏற்றம் இருக்காது. சுவாமியினுடைய திருவாக்காலே வந்த ஆழ்வார் அருளி செயல்கள் போன்றதான ஈரச் சொற்களை கேட்டுக்கொண்டு சுவாமி வருவதுதான் அதுக்கு முத்தாய்ப்பான ஒரு அனுபவம். அப்படி எம்பெருமான் வசந்தோத்சவம் கண்டுள்ளக்கூடியதான ஆச்சரியமான மண்டபம். இந்த வசந்தோத்சவத்திலே ஒரு நாள் பெருமாளுக்கு மத்தியானம் ஒரு 2 மணியிலிருந்து சாயங்காலம் ஒரு 4:30 மணி வரைக்கும் சௌரி சாத்துவா பெருமாளுக்கு. தேவ பெருமாளை சௌரியில சேவிக்கிறதே ஒரு தனி அழகு. பெருமாள் வருஷத்துல சில முக்கியமான நாள்கள்ல மட்டும்தான் சௌரி சாத்திப்பார். சவரி அல்லது கோடாலி முடிச்சு கொண்டைன்னு சொல்லக்கூடியதான ஒரு அழகு 2 பெருமாளை மாதிரி யாருக்கும் லோகத்திலே சேவிக்க முடியாது. முன்னால பார்த்தா பெருமாள் சவரி சாத்தின்னு இருக்கிறாப்புல தெரியும், பின்னால பார்த்தா கோடாலி முடிச்சு கொண்ட போட்டுருப்பார் பெருமாள். அது தேவ பெருமாளுக்கும் வைத்திய வீரராகவனுக்கும் தவிர வேறு எந்த பெருமாளுக்கும் அத்தனை தூரம் கச்சிதமா ரசிக்கும்படியாக அமையவில்லை அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். இதை அனுபவித்து சேவித்த அடியவர்களுக்கு நன்னா தெரியும். இந்த ஒசந்த கோடாலி முடிச்சு கொண்டையை தேவப்பெருமாள் புரட்டாசி சிரவணத்தன்னைக்கு சுவாமி தேசிகன் அவரை மங்களாசாசனம் பண்றதுக்கு வர அன்னைக்கு சாத்திப்பார். அதே மாதிரி 8ஆம் திருநாள் திருப்பாதம் சாடி திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய தொட்டி திருமஞ்சன தன்னைக்கு பெருமாள் வடகல திருமண் காப்பு சாத்திக்கிறாரே அன்னைக்கு சாத்திப்பார். அந்த மாதிரி குறிப்பிட்ட முக்கியமான விசேஷ தினங்களிலே மட்டும்தான் பெருமாள் கோடாலி முடிச்சு கொண்ட சாத்திக்கிறதுன்றது வழக்கம்.
அந்த கோடாலி முடிச்சு கொண்டை விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாள்கள் மட்டுமே சாத்திக் கொள்ளக்கூடிய அந்த கொண்டை வசந்தோத்சவத்திலும் சாத்திக் கொள்கிறார் பெருமாள். அதை சேவிக்கிறதுக்காக எங்க இருக்கிற அடியவர்களும் அன்னைக்கு வந்து சேருவா. அந்த உற்சவத்தை, அந்த அழகை சேவிக்க வேண்டியது நம்முடைய பிராப்தம். வசந்தோத்சவ பூர்த்தியா கடைசி நாள் அன்னைக்கு பெருமாள் குதிர வாகனத்திலே சவாரி பாகையோடு கூட புறப்பாடு கண்டருளி அனந்த சரஸ் கரைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்திலே எழுந்தருளி இருப்பார். பெருமாளுடைய ஸ்ரீசட்டாரி எழுந்தருளி அனந்த சரசிலே ராத்திரி தீர்த்தவாரியாகும். எம்பெருமான் தன்னுடைய திருவடிகளை சோதித்துக் கொள்வதாகிற ஸ்ரீபாதம் சேர்க்கும் வைபவம், ஸ்ரீபாத தீர்த்தம் சேர்க்கும் வைபவம் நடக்கிறது. பரம பவித்திரமான ஜன்மாவை இல்லாமல் பண்ணுவதான எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை தலையிலே ஸ்வீகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த எம்பெருமானுடைய கூட நூற்றுக்கணக்கான அடியவர்கள் அந்த ராத்திரி 8-8:30 மணி சமயத்திலும் அனந்த சரஸ் புஷ்கரணியிலே தீர்த்தமாடுவதுன்றது அது ஒரு அதி உன்னதமான வைபவம். அப்படி ஆச்சரியமா அனந்த சரஸ் தீர்த்தவாரியோடு கூட எம்பெருமானுடைய வசந்தோத்சவம் முடிகிறது. அந்த வசந்தோத்சவ மண்டபத்தை பிரதட்சிணமும் பண்ண முடியும். பிரதட்சிணமா போனோமானா நிறைய மரங்கள், செடிகள், கொடிகள்லாம் உண்டு. தென்னை மரம் என்ன, மாமரம் என்ன, துளசி என்ன, நித்தியமல்லி என்ன, அந்த மாதிரி எல்லாம் உண்டு. அந்த வசந்தோத்சவ மண்டபத்திற்கு பின்னாலே இருக்கக்கூடியது ஒரு பெரிய தோட்டம். அப்படி வனத்துக்கு நடுவே எம்பெருமான் எழுந்தருளி இருப்பது போன்ற ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியதான மண்டபம். அந்த மண்டபத்தையும் சேவித்துக் கொண்டு பிரதட்சிணமா வந்தோமானா நாம முதல்ல உள்ள நுழைஞ்சதான பிரதான ராஜகோபுரம்னு சொல்லக்கூடிய மேலவாசல் கோபுரம், மேற்கு கோபுரம். அந்த மேற்கு கோபுரத்தை உள்பக்கமா இருந்து ஒரு முறை கையை கூப்பிண்டு பிரதட்சிணத்தை தொடர்றோம். தொடர்ந்தால் இப்போ வரக்கூடியது அனந்த சரஸ் புஷ்கரிணி பிரதட்சிணம். ஹஸ்திவரதர் எழுந்தருளி இருக்கக்கூடியதான அனந்த சரஸ் தீர்த்தத்தை பிரதட்சிணமா வரக்கூடியதான சுற்று பிராகாரம். அங்கே முதல்ல நமக்கு சேவை சாதிக்கிறவர் வேணுகோபாலன் சொல்லக்கூடிய எம்பெருமான். ஒரு சின்ன சன்னதியிலே ஆச்சரியமான முன் மண்டபத்தோடு கூட விசேஷமா சேவை சாதிக்கக்கூடியவன் இந்த வேணுகோபாலன் சொல்லக்கூடிய எம்பெருமான். அந்த வேணுகோபாலனை சேவித்துக் கொண்டு அப்படியே கொஞ்ச தூரம் நம்முடைய பிரதட்சிணத்தை தொடர்ந்தோமானா அந்த வரிசையிலேயே கொஞ்ச தூரம் கழிச்சு போனா ஒரு வராக பெருமாளுடைய சன்னதி வருது. குழந்தை போல சின்னதா இருக்கக்கூடிய வராக பெருமாள். காஞ்சிபுரத்திலேயே வராக பெருமாளுக்கு சன்னதி உண்டுன்னா 2 இடத்துல தான். ஒன்னும் அஷ்டபுஜ பெருமாள் சன்னதியிலே இருக்கக்கூடிய பூவராகன், இன்னொருத்தர் அனந்த சரஸ் கரையிலே இருக்கக்கூடிய இந்த வராக பெருமாள். அப்படி வேணுகோபாலனை சேவித்த கையோட இந்த வராக பெருமாளையும் சேவித்துக் கொள்கிறோம். அந்த வராக பெருமாள் சன்னதி பக்கத்துல எப்போதும் தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு வெள்ளை குதிரை கட்டி வச்சிருப்பா. அந்த வெள்ளை குதிரை எப்பவும் நின்றுட்டே தானே சாட்டுண்டே இருக்கும். என்னமோ தெரியல, சுவாமி தேசிகன், லக்ஷ்மி ஹயக்ரீவன் இவாளோட எல்லாம் நாம எப்போவும் கலந்தே இருக்கிறபடினாலே, அவ விஷயமான வைபவங்கள் என்ன, ஸ்தோத்திரங்கள் என்ன, இதையெல்லாம் எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறபடினாலே வெள்ள குதிரையை, அதுவும் தேவப்பெருமாள் சன்னதியிலே அனந்த சரஸ் கரையில ஒரு வெள்ள குதிரையை பாக்குறச்ச அது என்னமோ சாட்சாத் லக்ஷ்மி ஹயக்ரீவனாட்டமே சேவை சாதிக்கிறது நமக்கு. அது நம்முடைய கற்பனையாக இருக்கலாம், நம்முடைய பக்தி பாவமாக இருக்கலாம், சாதாரண குதிரையாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த வெள்ள குதிரையை பாக்குறச்ச அன்னைக்கு ஒரு வைசியரனுடைய கிரகத்து திண்ணையிலே சுவாமி தேசிகன் எம்பெருமானுக்கு கண்டருள பண்ணுவதற்கு எந்த ஒரு ஆகாரமும் இல்லாதபடினாலே சுத்த ஜலத்தை மட்டும் கண்டருள பண்ணிவிட்டு சயனித்துக் கொள்ள முயற்சி பண்ண எம்பெருமான் ஹயக்ரீவன் ஒரு வெள்ளை குதிரை வடிவத்திலே வந்து அந்த வைசியருடைய பயிரை எல்லாம் மேய்வதாக அவருடைய வேலையாட்கள் வந்து சொல்ல, சுவாமி என்னமோ ஒரு வெள்ளை குதிரை வந்து என்னுடைய பயிரை எல்லாம் மேயறது, என்னன்னு பாருங்கோ அப்படின்னு அந்த வைசியர் குறிப்பிட, கொஞ்சம் பால் இருந்தா கொடுங்கோ அப்படின்னு கேட்க அந்த பாலை வாங்கி அந்த குதிரைக்கு அம்சம் பண்ணியவுடன் ஹயக்ரீவன் மறைந்தான் என்பதாக சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்திலே நாம் கேள்விப்படுறோமே. அதுக்கு மேல அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் கால் தடம் பதிச்சதோ அங்கெங்கெல்லாம் ஒரு ஸ்வர்ண காசு கிடைச்சு அந்த வைசியர் பெரும் செல்வந்தராக போனார். சுவாமி தேசிகனுடைய அதிசயித்தமான மகிமையினாலும் லட்சுமி ஹயக்ரீவனுடைய விசேஷ கட்டாட்சத்தினாலும் அந்த வைசிய பாகவதோத்தமருக்கு நிறைய தனம் கிடைத்ததுன்றதெல்லாம் வேற விஷயம். அப்படி சுவாமி தேசிகனை அனுகிரகம் பண்ணுவதற்காகவும் அந்த வைசிய பாகவதரை அனுகிரகம் பண்ணுவதற்காகவும் வெள்ளை குதிரை வடிவிலே வந்த லட்சுமி ஹயக்ரீவனோ அப்படின்னு தோன்றும்படியா அது என்னமோ அந்த குதிரையை பார்க்கறச்செல்லாம் கை தானா கூப்பிடும். அப்படியா வேணுகோபாலன் அந்த ஹயக்ரீவ ரூபத்திலே நமக்கு அனுபவம் தரக்கூடியதான குதிரை. வராகன் இவாளை எல்லாம் சேவித்துக் கொண்டு
அனந்த சரஸ பிரதட்சிணமா வந்தோமானா இந்த அனந்த சரஸினுடைய மறுகரையிலே ஒரு பெரிய அஸ்வத்த விருட்சம் அரசமரம் இருக்கிறது. இந்த பெரிய அரசமரத்திலிருந்து தானா உதிரக்கூடிய சமித்துகள்ல நிறைய விசேஷமான சமித்துகள் உண்டு. அதுல எம்பெருமான் மரங்களிலே அரசமரமாக இருக்கிறேன்னு கீதையிலே சாதித்தபடியினாலே இந்த அஸ்வத்த விருட்சம்னு சொல்லக்கூடியதான அரசமரத்திற்குன்னு ஒரு தனியான ஒரு விசேஷ ஏற்றம் உண்டு வைதிகாலுக்கு மத்தியிலே. அதுவும் சமித்தை நன்னா உயிரோடு இருக்கிற ஒரு மரத்துல போய் கோடரியோ கத்தியோ ரம்பமோ கொண்டு அறுத்து எடுத்துட்டு வர்றதுன்றதை விட தானாக உதிர்ந்த சமித்து தானா பட்டு போன மரத்தினுடைய விறகு இதெல்லாம் ரொம்ப விசேஷம். ஏன்னா அந்த மரத்துக்கும் ஜீவன் உண்டு. அதை நாம ஹிம்சை பண்ணாமல் பெரும்படியான அந்த சமித்து உசந்ததுன்றபடியினாலே குறிப்பா பிரம்மச்சாரி குழந்தைகள்லாம் சமிதாதானம் பண்ணுவதற்கு விறகு பொறுக்குகிற போது இந்த அரசமரத்தில இருந்து தானா நன்னா உழந்து கீழே வந்து வெயிட் தாங்காம வெயிட்லெஸ்ஸா உழக்கூடியதான அந்த விறகுகளை சமித்துகளா தான் எடுத்துட்டு போவா. அப்படி இன்னைக்கும் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வைதிகர்கள் பரமை காந்திகள் இவாள்லாம் சமித்துகளை கிரகித்துக் கொள்ளும்படியான ஒரு ஏற்றம் பெற்ற பெரிய அரசமரம். இந்த அரசமரத்திற்கு ஒரு வரலாறு உண்டு. இதெல்லாம் செவி வழி செய்திதான். இந்த அரசமரத்தினுடைய கரையிலேதான் சுவாமி ராமானுஜர் சந்நியாசம் பெற்றார் அப்படின்னு சொல்றது உண்டு. 2-3 விஷயங்களிலே தன்னுடைய தர்மபத்னியுடன் கொஞ்சம் ஊழல் வந்து அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு வந்து அவரை பிரிந்து சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டும்னு தீர்மானம் பண்ணின எம்பெருமானார் சுவாமி உடையவர் ராமானுஜர் அனந்த சரஸ் கரையிலேதான் ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டார், சன்னியாசியாக மாறினார் அப்படின்னு எல்லாரும் ஒத்துக்கிறோம். அது இந்த அரச மரத்தினுடைய கரையிலேதான் அப்படின்னு செவி வழியாக சொல்வதுண்டு. சுவாமியினுடைய காலத்திலே எழுந்தருளி இருந்த சுவாமியினுடைய சிஷ்யர்களில் ஒருவரான வடுக நம்பி அருளி செய்த யதிராஜ மங்களம் என்கிற சுவாமி விஷயமான மங்கள ஸ்தோத்திரத்திலே சந்நியாசம் குர்வதே காஞ்சியாம் அனந்த சரசி தட்டே வரதேன்யஸ்தபாராய பாஷ்யகாராய மங்களம் என்பதாக ஒரு மங்களம். சந்நியாசம் குர்வதே காஞ்சியாம் அனந்த சரசி தட்டே, காஞ்சியிலே தேவப்பெருமாள் சன்னதிக்கு உள்ளே இருக்கக்கூடியதான அனந்த சரஸ்னு சொல்லக்கூடிய புஷ்கரணியினுடைய கரையிலே சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டார். வரதே ன்யஸ்தபாராய பாஷ்யகாராய மங்களம். தன்னுடைய இக உலக வாழ்க்கையையும் பரலோக வாழ்க்கையான பரத்தையும் எம்பெருமான் தேவாதிராஜனுடைய திருவடிகளிலே சமர்ப்பிக்கப் பெற்று நிர்பரராக எழுந்தருளியிருந்த எம்பெருமானாருக்கு மங்களம் என்பதாக இங்கேயே ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணிக்கொண்டு தேவப்பெருமாள் திருவடிவாரத்திலே சரணாகதியும் அனுஷ்டித்தருளினார் அப்படின்றதா இந்த ஸ்லோகம் சொல்றது. அது இந்த அரசமரத்தினுடைய அடியிலேதான் அப்படின்னு செவி வழியா சொல்றது உண்டு. ஆகையினாலே இந்த இடத்துக்கு வரைச்ச சுவாமிய நினைச்சுண்டு சுவாமி இங்கே சந்நியாசம் பெற்றுக்கொண்ட வைபவத்தை எல்லாம் கூட நினைத்துக் கொண்டு நாம சுவாமியை ஸ்மரிக்க வேண்டியது நமக்கு கடமையாருது. சுவாமிக்கு தேவப்பெருமாளே ஒரு அந்தனர் வடிவத்திலே வந்து சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணி வைத்தார் அப்படின்னு சொல்றவாளும் உண்டு. ஆனால் வடுக நம்பியினுடைய மங்களத்திலே இங்கே பெற்றார் என்பதாக மட்டும்தான் உள்ளது. சந்நியாசம் குர்வதே காஞ்சியாம் அனந்த சரசி தட்டே வரதேன்யஸ்தபாராய பாஷ்யகாராய மங்களம் அப்படின்னு சுவாமியையும் அந்த அஸ்வர்த்த விருட்சத்தையும் சேவித்துக் கொண்டு பிரதட்சிணத்தை மேலே தொடர்ந்தோமானா பெரிய பெருமாள்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கநாதனுடைய சந்நிதி. ஆச்சரியமாக ஒரு 5-6 அடி உசரத்திலே எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் ஆச்சரியமான திருமேனி லட்சணத்தோடு கூட நன்கு பிரசன்னமான மலர்ந்த திருமுக மண்டலத்தோட கூட ஆச்சரியமா நம்முடைய வடகலை திருமண்காப்பை சாத்திக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடியதான அற்புதமான சன்னிவேசம். தேவப்பெருமாள் சன்னதியில எந்த சன்னதியில போனாலும் கூட்டம் இருக்கும். தாயார் சன்னதியோ பெருமாள் சன்னதியோ நிருசிம்மர் சன்னதியோ எங்கு போனாலும் கூட்டம் இருக்கும். சில சன்னதிகள்ல விசேஷமா கூட்டமே இல்லாம ரொம்ப காலியா இருக்கும். பெருமாளை எத்தனை நாடி வேணாலும் நின்று அனுபவிக்கும்படியா இருக்கும். அந்த மாதிரி சன்னதிகள்ல ஒரு சன்னதி இந்த ரங்கநாதனுடைய சன்னதி. இந்த எம்பெருமானுடைய நட்சத்திரமான ரேவதி அன்னைக்கு மாசம் ரேவதிக்கு அர்ச்சக சுவாமி வந்து இந்த எம்பெருமானுக்கு
திருமஞ்சனமோ தலிகம்சையோ பண்றதுன்றது வழக்கம். நித்தியமே தலிகம்சம் உண்டு. அன்னைக்கு விசேஷமா திருமஞ்சனம் பண்ணி ஏதானும் இனிப்பு பட்சணம் அம்சம் பண்றதுன்றதெல்லாம் வழக்கத்துல வச்சுட்டு இருக்கா. பெரிய பெருமாள் வடகுல திருமண் சாத்தின்று சேவை சாதித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அனுபவம் இந்த எம்பெருமான் இடத்திலே நமக்கு. ரொம்ப ஆச்சரியமா எழுந்தருளி இருப்பார் பெருமாள். யாரும் இருக்க மாட்டா, ஒரு கம்பி கேட்டு தான் போட்டு சாத்தி வச்சிருப்பா. அந்த கம்பியை பிடிச்சிட்டு நின்றுண்டோமானா அந்த அத்தனை தூரம் பிரதட்சிணம் பண்ணி அந்த கோடியில இருக்கக்கூடிய பெருமாளை போய் சேவிக்கிறவான்றவாள்லாம் ரொம்ப குறைவு. ஆகையினாலே நாம பிரயத்தனப்பட்டு பிரதட்சிணம் பண்ணிட்டு அத்தனை தூரம் போனோமானா எத்தனை நாழி வேணாலும் சேவிக்கலாம்படியான ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்படுறது. அந்த எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதனையும் சேவித்துக் கொண்டு அப்படி அனந்த சரச பிரதட்சிணமா வரும். இப்போ நமக்கு இடதுபுறத்திலே சுதர்சனாழ்வான்னு சொல்லக்கூடிய சக்கரத்தாழ்வாருடைய சந்நிதி. அந்த சுதர்சனருடைய சந்நிதிக்கு எதிரிலே இருக்கக்கூடிய படித்துறையிலே இறங்கிதான் எல்லோரும் தீர்த்தமாடுறா. இன்னைக்கும் இந்த அனந்த சரஸ் புஷ்கரணி இருக்கிறது, இதனுடைய ஏற்றத்தை பல விதங்களிலே ஸ்தலபுராணத்தில் அனுபவிக்கப் போகிறோம். குறிப்பா தேவப்பெருமாளை ஆராதனம் பண்ண வேணும் என்பதற்காக திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன், இந்த ஜகத்தை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திருவனந்தாழ்வான் அப்படி பாதாளத்திலிருந்து கொடஞ்சுண்டு பூமியை புலந்துண்டு மேல வந்து தேவப்பெருமாளை அர்ச்சனை பண்ணி ஆராதனம் பண்ணின இடம். அப்படி இந்த அண்டசராசரங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிசேஷன் பூமியை குடைந்து கொண்டு எங்கே வெளிப்பட்டானோ அந்த இடம் பள்ளமாக மாறி அங்கே ஒரு தீர்த்தம் உற்பத்தியாச்சு. அனந்தனாலே உற்பத்தி பண்ணப்பட்ட சரஸ் குளமானபடியினாலே அனந்த சரஸ் அதுக்கு பேரு அப்படின்னு பார்க்கிறோம். அந்த அனந்த சரஸ் தீர்த்தத்திலே தினமும் தீர்த்தமாடிண்டு அந்த தீர்த்தத்தை கொண்டு தேவப்பெருமாளை நித்தியம் திருவாராதனம் பண்ணிண்டு அனந்தன்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் எம்பெருமானை பிரத்யட்சமாக சேவித்து பலன் பெற்றான். சோதி அனந்தன் கலியில் தொழுதேழ நின்றனரே அப்படின்னுட்டு சுவாமி தேசிகன் தன்னுடைய மெய்விரத மான்மியத்திலே சாதிக்கும்படியாக திருவனந்தாழ்வானாலே ஏற்படுத்தப்பட்ட வசந்த சரஸ் இந்த அனந்த சரஸ்னு சொல்லக்கூடியதான புஷ்கரணி. அது மட்டுமல்லாமல் பிரம்மாவினுடைய யாக குண்டத்திலே இருந்து அந்த யாக அக்னியின் மத்தியிலே இருந்து வெளியே ஆவிர்பவித்தபடியினாலே தன்னுடைய திருமேனி முழுக்க அக்னியினாலே தகிக்கப்பட்டதாக அப்படி எரியறது, திருமேனி எல்லாம் பத்திக்கிறது, என்னால முடியல, நான் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னை கொண்ட தீர்த்தத்துல ஏழை பண்ணிடுங்கோ அப்படின்னு பெருமாளாலே ஆக்ஞாபிக்கப்பட்டு பெருமாள் விரும்பி வந்து நித்தியவாசம் செய்யக்கூடியதான ஒரு புஷ்கரணி. இந்த எம்பெருமானை அடியவர்கள் சேவிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்த போது 40 வருஷங்களுக்கு ஒரு முறை கொஞ்ச நாள் வெளியில வச்சுட்டு என்ன ஆராதனம் பண்ணி சேவிக்கலான்னு பெருமாள் சாதித்த வாக்குப்படி அந்த அத்திவரதர்னு சொல்லக்கூடிய எம்பெருமானை இன்னைக்கும் 40 வருஷத்துக்கு ஒரு முறை வெளியில எடுத்து வச்சு ஏழை பண்ணி சேவித்து திரும்பவும் அந்த புஷ்கரணியிலேயே எழுந்தருள பண்ணி விடுவது என்ற வழக்கத்தை நாம் எல்லாம் நன்று அறிந்திருக்கிறோம். அந்த எம்பெருமானுடைய சரித்திரத்தை ஸ்தலபுராணத்திலே விசதமாக பார்க்கலாம். அப்படி அந்த எம்பெருமான் விரும்பி வந்து சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏற்றம் என்பது இந்த அனந்த சரஸுக்கு உண்டு. அது கேவலம் ஒரு புண்ணிய தீர்த்தம், ஒரு எம்பெருமானுடைய சன்னதிக்குள்ளே இருக்கக்கூடியதான பவித்திரமான தீர்த்தம். தீர்த்தவாரி சமயத்திலே எம்பெருமான் தன்னுடைய திருமேனி தீர்த்தத்தையும் ஸ்ரீபாத தீர்த்தத்தையும் சேர்த்தலுள்ள தீர்த்தம் அப்படின்றதெல்லாம் மட்டும் இல்லாமல் பிரம்மாவினுடைய யாகவேதியிலிருந்து ஆவிர்பவித்த பெருமாளானவன் எப்போதும் நித்தியவாசம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய தீர்த்தம் அப்படின்றத ஒரு விசேஷம். கிட்டத்தட்ட பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ண தீர்த்தத்தை கொண்டு நாம குளிச்சோமானா எத்தனை பவித்திரமோ அத்தனை பவித்திரம் இது. எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்ற தீர்த்தத்தை நமக்கெல்லாம் உத்தரணியில கையில சாதிக்கிறா, வாங்கி சாப்பிடுறோம், தலையில புரோட்சிச்சுக்கிறோம். அந்த தீர்த்தத்தையே ஒரு 4 குடம் கொண்டு தலையில கொட்டி ஸ்நானம் பண்ணுங்கன்னு சொன்னா எத்தனை ஒரு அனுபூதி நமக்கு ஏற்படுறதோ கிட்டத்தட்ட அதே அனுபூதி தான் இந்த எம்பெருமான் எப்போதும் அந்த ஜலத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனந்த சரஸ் தீர்த்தத்தினுடைய ஸ்நானம் நமக்கு. எப்பவும் பெருமாள் அதுல சயனிச்சென்றிருக்கான், அவனுடைய திருமேனி சம்பந்தம் உண்டு, அவனுடைய அபிஷேக ஜலமாகத்தானே இந்த ஜலம் தேங்கி நிற்கிறது. அங்கே அதிலே தீர்த்தமாடுகிற போது அதனால் ஏற்படக்கூடியதான ஒரு பலமே தண்ணி. நம்முடைய பாவங்கள் எல்லாம் நசிக்கப்பெற்று நமக்கு உன்னதமான ஸ்ரேயசுகளும் பிரேயசுகளும் கிடைக்கக்கூடிய தீர்த்தமாக இருக்கிறது. இந்த அனந்த சரஸ் தீர்த்தம் எத்தனையோ பரமைகாந்திகள் தீர்த்தமாடின தீர்த்தம். எத்தனை ஆழ்வார்கள், ஆளவந்தார் என்ன, ராமானுஜர் என்ன, திருக்கட்சி நம்பிகள் என்ன, நடாதூர் அம்மாள் என்ன,
அப்புள்ளார் என்ன, சுவாமி தேசிகன் என்ன, லட்சுமி குமார தாத்த தேசிகன் என்ன, சமீபத்திலே எழுந்தருளி இருந்த திருப்புக்குழி சுவாமி என்ன, நாவல்பாக்கம் பெரிய சுவாமி என்ன, கேதாண்டப்பட்டி சுவாமி என்ன, டெங்கனிக்கோட்டை சுவாமி என்ன, திருப்பதி சுவாமி என்ன, கோழியாலம் சுவாமி என்ன, கருடபுரம் சுவாமி என்ன, காஞ்சி ஐயாவாத்த சுவாமி என்ன, வில்லியம்பாக்கம் சுவாமி என்ன, நேற்று பார்த்த தன்றி சுவாமி முதலாக இப்பொழுது எழுந்தருளி இருக்கக்கூடிய கண்டா சுவாமி முதலாக இருக்கக்கூடிய பரமகாந்திகளினுடைய வரிசை என்ன, பூரணமாக வேத அத்தியனம் பண்ணிவிட்டு எம்பெருமானுக்கு வேத பாராயணம் பண்ணுவதையே தங்களுடைய வாழ்நாள் லட்சியமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ வேத மோதிய அந்தணர்களான பரமகாந்திகள் இன்றும் நித்தியம் தீர்த்தமாடக்கூடிய ஏற்றம் என்ன, தொண்டமண்டல வேதியர் வாழவே தூய தென்மறை வல்லவர் வாழவேன்னு சுவாமி தேசிகனாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட எத்தனையோ வேதாத்தியனம் பண்ணின திவ்ய பிரபந்த அத்தியனம் பண்ணின பரமகாந்திகள் நித்தியம் மூழ்கி ஸ்நானம் பண்ணக்கூடிய பாகவத ஸ்ரீபாத தீர்த்தமான இந்த அனந்த சரசினுடைய ஏற்றத்தை மணிக்கணக்கிலே வர்ணித்தாலும் சொல்லி மாளாது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் ஒரு பிரபன்னனும் வாழ்நாளிலே ஒரு முறையாவது இந்த அனந்த சரசிலே தீர்த்தமாடி இருக்க வேணும் அப்படின்னு சொன்னாலும் தப்பில்லை. அப்பேற்பட்ட உத்தமமான அனந்த சரசிலே நம்முடைய சக்திக்கேற்ப தீர்த்தமாடுவதோ புரோக்ஷணங்கள் பண்ணுவதோ சேவித்துக் கொள்வதோ எதையோ ஒண்ணு பண்ணிண்டு அந்த அனந்த சரஸ் புஷ்கரணியினுடைய கிழக்கு கரையிலே இருக்கக்கூடிய சுதர்சனாழ்வார் சன்னதிக்குள்ளே நுழைகிறோம். ஆச்சரியமா ஒரு பூந்தோட்டத்தினுடைய முன்புறத்திலே விசேஷமான சாநித்தியத்தோட விசேஷமான சக்தி அதிஷ்டானத்தோட எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சங்கல்ப சக்தி, எம்பெருமானுடைய கிரியா சக்தி என்றெல்லாம் போற்றப்படுபவரான சுதர்சனாழ்வானுடைய சந்நிதி. எம்பெருமானுடைய சங்கல்ப சக்தியே வடிவு கொண்டதுதான் சுதர்சன சக்கரம் அப்படின்னு சொல்றோம். இவருக்கு என்ன ஏற்றம், எம்பெருமானுடைய ஆயுதங்கள் எத்தனையோ பேர் இருக்கா. பாஞ்சசன்யம் இருக்கார், நாந்தகம்னு சொல்லக்கூடிய வாள் இருக்கார், கத இருக்கார், வில் இருக்கார். இவாளையெல்லாம் ஒப்பிடும் போது சுதர்சனாழ்வானுக்கு என்ன அத்தனை ஒரு ஏற்றம், அவருக்கு மட்டும் என்ன ஒரு தனி சன்னதி, தனி வழிபாடு, தனி ஹோமங்கள் இதெல்லாம் அப்படின்னா எம்பெருமானுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்களை ரட்சிப்பதற்கு அவர் காட்டுகிற துவரை, அந்த வேகம். இவரை பத்தி நாம துர்வாச சரித்திரத்திலே கேள்விப்படுகிற போது ஒரு விஷயத்தை நன்னா புரிஞ்சுக்கிறோம். எம்பெருமானுடைய அடியவர்களான பாகவதோத்தமர்களுக்கு ஒரு குறை, ஒரு ஆபத்து அப்படின்னு வந்துடுத்துன்னா பெருமாள் அவரை பார்த்து அந்த அடியவனுடைய குறைய தீர்த்துட்டு வா அப்படின்னு சொல்ற வரைக்கும் கூட காத்துட்டு இருக்க மாட்டார். எம்பெருமானுடைய ஆக்ஞை வருவதற்கு முன்னாலேயே அவன் கையிலிருந்து புறப்பட்டு வந்து அந்த காரியத்தை முடிச்சுட்டு போய் திரும்ப பெருமாள் கையிலே இருக்கக்கூடியதான சுதந்திரம் உண்டு அவருக்கு. ஏனென்றால் அவர் சாட்சாத் எம்பெருமானுடைய சங்கல்ப சக்தி. கேட்ட அனுமதி வாங்கிட்டு பண்ணலன்னு நாம மனசை பார்த்து கேட்க போறோமா? இல்லையே. அந்த மாதிரி எம்பெருமானுடைய மனசாட்சியாக எம்பெருமானுடைய சங்கல்ப சக்தி விசேஷமாக சுதர்சனாழ்வான் இருக்கிறபடியினாலே எம்பெருமானுடைய கட்டளையையும் எதிர்பார்க்காமல் அடியவருக்குரிய ஒரு கஷ்டத்தை தீர்ப்பதிலே அத்தனை வேகம் காட்டி எழுந்தருளுகிறவனானபடியினாலே சுதர்சனாழ்வானுக்கு தனி உபாசனை, தனி ஹோமங்கள், தனி ஸ்தோத்திரங்கள், தனி ஆராதனைகள் எல்லாம் நம்முடைய சம்பிரதாயத்தை காலங்காலமா ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சுதர்சனாழ்வான் ஆச்சரியமாக பரமதபங்கத்திலே சுவாமி தேசிகனாலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட கடைசி பாசுரத்திலே சொல்லப்பட்ட 16 திருக்கரங்களை உடைய சுதர்சனாழ்வான். சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் சொல்லக்கூடிய நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர் பரமதபங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தை திருவகேந்திரபுரத்திலே அருளி செய்தார். முதல் பாசுரத்திலும் கடைசி பாசுரத்திலும் சுதர்சனாழ்வானை தியானம் பண்ணினார். முதல் பாசுரத்திலே சுதர்சனாழ்வானை தியானம் பண்ணிக்கொண்டு அவனுடைய அனுகிரகத்தினாலே பல மதங்களை கண்டனம் பண்ணி நம்முடைய மதத்தை ஸ்தாபனம் பண்ண வேண்டும் என்பதாக பிரார்த்தித்துக் கொண்டு அந்த பிரபந்தத்தை தொடங்கினார் சுவாமி. நடுவிலே நம்முடைய பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வாரை எல்லாம் கூட பிரார்த்தித்தார். குறுகையில் வந்து கொழுப்படக்கிய குலபதி காட்டிய என்பதாக நம்முடைய குலபதியான நம்மாழ்வாரையும் தியானித்தார் சுவாமி. அந்த பிரபந்தத்திற்கு ஒரு திலகம் வைத்தார் போல இருக்கக்கூடியது முதலிலும் முடிவிலும் சுதர்சனாழ்வானுக்குன்னு சுவாமி பண்ண பாசுரம். அதுல கடைசி பாசுரத்தாலே 16 திருக்கரங்கள் கொண்ட சுதர்சனாழ்வானை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார்.
அந்த லட்சணத்தின்படி எழுந்தருள் இருக்கக்கூடிய சுதர்சனாழ்வான் இவர். திகிரி மழு உயர் குந்தம் தண்டங்குஷம் பொரிசிதரு சதமுக அங்கி வால்வேலமர்ந்ததும் தெளிபணிலம் சிலை கண்ணி ஸ்ரீரங்க செவ்விடி தெளிய கதை முசலம் திரிசூலம் திகழ்ந்ததும் திகழரவணை அரங்கர் தேசென்ன மன்னிய திரிசுதர்சனர் செய்ய ஈரன் புயங்களே அப்படின்னு திகழ் அரவணை அரங்கர் தேசு என்ன மன்னிய திரிசுதர்சனர் செய்ய ஈரன் புயங்களே. திருவனந்தாழ்வான் மீது சயனித்துக் கொண்டிருக்கும் அரங்கன் ஸ்ரீரங்கநாதன் இருக்கிறானே பெரிய பெருமாள், அவனுடைய தேசு அவனுடைய தேஜஸே ஒரு வடிவம் கொண்டு சுதர்சன சக்கரமாக விளங்கியதோ என்று சொல்லும்படியாக எம்பெருமானுடைய தேஜஸ் அப்படி கோட்டி சூரிய பிரகாசத்தையும் மிஞ்சில் இருக்கிறதோ அதுபோல தன்னுடைய விசேஷமான பிரதீபா சக்தி கோட்டி சூரியர்களையும் மிஞ்சி இருக்கக்கூடியதாக இது சுதர்சன சக்கரமா அல்லது எம்பெருமானுடைய தேஜஸா என்று வாய் விளக்கும்படியாக இருக்கக்கூடியது சுதர்சனாழ்வானுடையதான ஒரு தோற்றம் என்பதாக சுவாமி வர்ணித்து திரி சுதர்சனர் செய்ய ஈர் என் புயங்களே என்று 16 தோள்களோடு காட்சியளிக்கக்கூடிய சுதர்சனாழ்வானை அவன் ஏந்தி இருக்கக்கூடிய 16 ஆயுதங்களினுடைய பெயரையும் பட்டியலிட்டு மங்களாசாசனம் பண்ணினார் சுவாமி. அப்பேற்பட்ட எழிலாழி இறையவனேன்னு பிரபந்த முடிவிலே பிரபந்த ஆரம்பத்திலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட எழில் ஆழி இறையவன் அழகான சுதர்சனம் சக்கரம் என்கிற ரூபத்தை உடைய தெய்வம். ஏன் தெய்வம்னு சொல்றாரு அப்படின்னா எம்பெருமானுடைய சக்தியே இங்கு சுதர்சனா இருக்கிறபடினால எம்பெருமான் வேற சுதர்சனர் வேற இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணுதான்னு சொல்லக்கூடியதான பாவம். அதனாலதான் இறையவனே அப்படின்னு வேண்டினர். அந்த எம்பெருமானுக்கு ஆச்சரியமாக வலதுபுறம் 8 திருக்கரங்களும் இடதுபுறம் 8 திருக்கரங்களும் இந்த பாசுரத்திலே சுவாமி பட்டியலிட்டது போல 16 திருக்கரங்களிலே 16 ஆயுதங்களும் உண்டு. ஒரு சக்கரத்தினுடைய அறவடிவிலே இந்த 16 திருக்கரங்களிலே ஆயுதங்களை தாங்கிக் கொண்டு ஒரு சக்கரத்தை போன்ற வட்ட வடிவத்திலே சுவாமியானவர் இங்கே சேவை சாதிக்க அவரை சுற்றி அவருடைய ஜுவாலா கேசங்கள்னு சொல்லக்கூடிய அக்னி ஜுவாலைகள் என்ன, அவருக்கு பின்னாலே யோக நிருசிம்மன் என்ன, அந்த யோக நிருசிம்மனிடத்திலே ஒரு விசேஷம்னு பார்த்தால் அவரும் திருக்கரங்களிலே 4 ஆயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு 4 திருக்கரங்கள், 4 திருக்கரங்களிலும் சக்கரம் மட்டுமே உண்டு. முதல்ல சுதர்சன ஆழ்வாருக்கு பின்னாலே நிருசிம்மன் யோக நிருசிம்மன் இதற்காக அப்படின்னு பல பேருக்கு பல சமயங்களிலே தோன்றுவது உண்டு. பொதுவான காரணம் என்ன, அடிப்படையான காரணம் என்னன்னு பார்த்தால் இவா 2 பேருமே அடியவர்களுக்கு ஒரு துயரம் அப்படின்னு வந்தா நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளாண்டைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடாம அந்த க்ஷணத்திலேயே வந்து ரட்சிக்க கூடியவா. நிருசிம்மனை பத்தி சொல்றச்ச வாய்மொழியா சொல்றது உண்டு, நாளை என்பது இல்லை நரசிம்மனிடத்தில் அப்படின்னு. பாகவதாலுக்கு ஏதான ஒரு சிரமம்னு சொல்றச்ச அந்த க்ஷணம் அங்கு அப்போதே அவன் வீய தோன்றிய எம் சிங்கப்பிரான்னு சொன்னாரோ இல்லையா ஆழ்வார். இங்கு இல்லையால் என்று இரணியன் தூண் புடைப்ப அங்கு அப்போதே எங்க கூட்டாலும் வருவான், எப்ப கூட்டாலும் வருவான். கூப்பிடுறது உன்னுடைய கர்த்தவியம், வரதும் வராதான் அவனுடைய திருவுள்ளம் அப்படின்றதுதான் அந்த சிம்மனிடத்துல இல்லவே இல்லை. பிரபோ அப்படின்னு ஒரு அவள குரலை கேட்டா போதும் பாகவதோத்தமனிடத்தில இருந்து உடனே வந்து ரட்சிக்க பெருமாள். அதே மாதிரியான வேகம் துவரைதான் சுதர்சன ஆழ்வாருக்கும். எல்லாரையும் சேவிக்கிறோம், கோவிலுக்கு போறோம், பெருமாள் தாயார் ஆழ்வார் ஆச்சாரியால் எல்லாரையும் சேவிக்கிறோம், அந்த மாதிரி சுதர்சனரையும் சேவிக்கிறோம், வந்துடுறோம். ஆனா எந்த மாதிரி சமயத்துல சுதர்சனர் போய் இத்தனை பிரதட்சணங்கள் பண்றது, இத்தனை முறை ஸ்தோத்திரம் சொல்றது, இத்தனை முறை அங்க உட்கார்ந்துட்டு சேவிக்கிறதுன்னு எல்லாம் வச்சுக்கிறோம். உடம்புக்கோ மனசுக்கோ ஏதான ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா இவர் தான் நமக்கு கதி, இவரை விட்டா யாரும் கதி இல்லை அப்படின்னு இத்தனை ஆவர்த்தி பிரதட்சணம் பண்றேன், இத்தனை ஆவர்த்தி சுதர்சனாஷ்டகம் சொல்றேன், இத்தனை முறை இங்க உட்கார்ந்து சுதர்சன மந்திரம் ஜபிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பண்றோம். அந்த மாதிரி ஏதோ ஒரு கஷ்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதோத்தமன் அவனுடைய கஷ்டத்தை அவனுடைய கண்ணீரை பார்த்த க்ஷணத்திலே வந்து இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவா சுதர்சனரும் நிருசிம்மனும். ஆகையினாலே அவ வேகமா வந்து ரட்சிக்கிற காரணம் அந்த ஒரு குவாலிட்டி 2 பேருக்கும் காமனா இருக்கிறபடினால அவ 2 பேரையும் சேர்த்து தியானம் பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு சுதர்சனருடைய தியானத்திலே விதிக்கப்பட்டிருக்கிறது.
ருத்ரன் சிவன் இருக்கிறாரே அவருக்கு அஹீர் புத்னியன் அப்படின்னு பெயர். அவர் வாயாலே உபதேசம் பண்ணப்பட்டது அஹீர் புத்னிய சம்ஹிதை அப்படின்னு ஒரு சம்ஹிதை. நீங்கள் சர்வஜரான ருத்ரர் அப்படின்னு கொண்டாடப்படுகிறீர்களே, சிவன் பெயர் பெற்றீர்களே, சிவன் அப்படின்னா மங்களமானவன் அர்த்தம். உங்களுக்கு இப்படி ஒரு விசேஷமான ஒரு அந்தஸ்து எப்படி கிடைத்ததுன்னு கேட்கிற போது, நான் பகவானை ஆராதித்து அவனுடைய அனுகிரகத்தினாலே இப்படி ஒரு நிலையை பெற்றேன் அப்படின்னு அவர் சொல்றார். அவர் சிவன் மங்களமானவன் அப்படின்னு பெயர் பெற்றது எம்பெருமானுடைய ஸ்ரீபாத தீர்த்தமான கங்கையை தன்னுடைய திருமுடியிலே சுமந்து கொண்ட போது சிவனானார், மங்களமானார்னு தெரியும் நமக்கு. அவருக்கு சர்வஜத்துவம்னு சொல்லக்கூடிய விசேஷ சக்தி எப்படி கிடைச்சதுன்னா பகவானை ஆராதித்து பெற்றேன் அப்படின்னார். பகவானை எப்படி ஆராதித்தீர்கள், எந்த முறையிலே உபாசித்தீர்கள், எந்த விக்கிரகத்திலே ஆராதித்தீர்கள், என்ன மந்திரத்தை கொண்டு ஆராதித்தீர்கள் அப்படின்னு எல்லாம் ரிஷிகள் கேள்வி கேட்டு வரச்ச அவளுக்கெல்லாம் அவர் சொல்லக்கூடிய பதில் தான் இந்த அஹீர் புத்னிய சம்ஹிதைன்னு சொல்லக்கூடியது. அதில் அவர் எம்பெருமானை எப்படி ஆராதித்தார் அப்படின்னா, எம்பெருமானுடைய தேஜஸாகவும் எம்பெருமானுடைய சங்கல்ப சக்தியாகவும் எம்பெருமானுடைய கிரியா சக்தியாகவும் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கர ரூபத்திலே எம்பெருமானை நான் ஆராதனம் பண்ணினேன் அப்படின்னுட்டு அந்த சுதர்சன சக்கரத்தை உபாசனை பண்ணி அவருடைய அனுகிரகத்தினாலே சர்வஜத்துவத்தை பெற்றேன் அப்படின்னு சொல்றார் அந்த கிரந்தத்துல. சரி, எப்படி பண்ணணும்னு எங்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு இவ மேல கேட்கறச்ச சுதர்சனருடைய தியான ஸ்லோகத்தை சொல்றார். சொல்ற போது சுதர்சனர் 4 திருக்கரங்களோட 16 திருக்கரங்களோட இந்த ஆயுதங்களை ஏந்தி கொண்டு ஒரு சக்கரத்துக்கு மத்தியிலே பிரகாசிப்பவராக சுடர்விடுபவராக எழுந்தருளிருக்க வேண்டும். அவரை சுற்றி கேசவாதி 12 மூர்த்திகளும் எழுந்தருளிருக்க வேண்டும். அவளுக்கும் மேலே அந்த சக்கரத்திற்கு மேலே அக்னி ஜுவாலைகளாக சுதர்சனாழ்வாருடைய ஜுவாலா கேசங்கள் ஜொலிர வேண்டும். அவருக்கு பின்புறத்திலே இவரை போன்றே அடியவர்களினுடைய கஷ்டத்தை தீர்ப்பதற்காக வேகமாக வரக்கூடிய துவராசக்தி விசேஷத்தை உடைய நிருசிம்மனை பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். நிருசிம்மன் யோக நிருசிம்மனாக இதே சுதர்சன சக்கரத்தை 4 திருக்கரங்களிலே ஆயுதமாக ஏந்திய நிருசிம்மனாக பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் அப்படின்னு எல்லாம் அந்த விதிகளை எல்லாம் சொல்லிட்டு வந்து சுதர்சனாழ்வானுடைய தியான ஸ்லோகத்தையும் சொல்லி இப்படி இருக்கக்கூடிய விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணி இந்த மந்திரங்களை கொண்டு இந்த கிரியைகளை கொண்டு இப்படியெல்லாம் ஆராதித்தால் சுதர்சனாழ்வானுடைய விசேஷமான கட்டாட்சத்தை பெறலாம் அப்படின்னு அஹீர் புத்னின்னு சொல்லக்கூடிய ருத்ரன் அதிலே உபதேசம் பண்ணியதாக அந்த சம்ஹிதை தெரிவிக்கிறது. அதன்படி பார்த்தால் சுதர்சனாழ்வான் பின்னாலே நிருசிம்மன் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் அப்படின்றது சுதர்சன ஆழ்வான் பிரதிஷ்டை விதியிலும் சுதர்சன தியான ஸ்லோகத்திலும் விதிக்கப்பட்ட ஒன்று. விதியை மாத்திரத்துக்கு இல்லை, அதனால அப்படி பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னும் சுதர்சன ஆழ்வாருக்கு 1 4 கை இல்ல 16 கை, 4 கையில 4 ஆயுதம், 16 கையில 16 ஆயுதம். அந்த 16 ஆயுதங்களுக்குன்னு தனியா ஸ்தோத்திரம் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் எல்லாம் உண்டு. அதெல்லாம் சரி. பின்னால நிருசிம்மன் இருக்கிறதும் சரி, நிருசிம்மன் ஏன் எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்றதும் சரி. 2 பேரும் வேகமா வந்து ரட்சிக்க கூடியவா, அதனால 2 பேரையும் சேர்த்து சேவிக்கிறோன்றதெல்லாம் சரி. ஆனா நிருசிம்மன் கையிலே 4 ஆயுதங்களும் சக்கரமாக இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தால், எத்தனை ஆயுதங்கள் எம்பெருமான் வைத்துக் கொண்டிருந்தாலும் சுதர்சன சக்கரத்தை போலே வேகமாக செயல் பண்ணக்கூடிய வேகமாக ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய ஆயுதம் ஒண்ணு கிடையாது. அதனாலதான் பெருமாள் நிருசிம்ம அவதாரத்திலே எப்படி பண்ணினான், ஹிரண்யனை எப்படி சம்ஹாரம் பண்ணினான், வல்லுகிரால் கீண்டு அப்படின்னு தன்னுடைய கூர்மையான நகத்தாலே கீண்டு கிழித்து சம்ஹாரம் பண்ணினான் அவனை. ஆயுதத்தினாலே மரணம் ஏற்படக்கூடாதுன்னு ஹிரண்யன் வரம் பெற்றான், பிரம்மாவும் சரின்னு கொடுத்துட்டார். அந்த வரத்துக்கு ஒரு பங்கம் ஏற்படக்கூடாது, ஆனா அவனுடைய சம்ஹாரமும் நடக்க வேணும். உயிர் உள்ளதா இல்லையா என்று சர்ச்சிக்கப்படுவதான நகத்தை கொண்டு கீறி எம்பெருமான் அவனுடைய கதையை முடித்தான்னு பார்த்தோம். அந்த வல்லுகிர்னு சொல்லக்கூடிய நகமாக மாறியது சுதர்சன ஆழ்வான் அப்படின்னு பெரியவாளுடைய திருவுள்ளம் புராணமும் தெரிவிக்கிறது. ஆயுதமே இல்லாமல் போய் சம்ஹாரம் பண்ணணும். பெருமாள் வந்ததும் எப்போ எங்க சொல்லுவானோ அப்போ அப்படி ஆவிர்வவிக்கணும்னு சித்தமா காத்துட்டு இருக்கார். பிராட்டிமார்களிடத்திலே சொல்லலே, விஸ்வக்சேனரிடத்திலே சொல்லலே, கருடனை துணைக்கு அழைத்துக் கொள்ளவில்லை, அனந்தாழ்வானை துணைக்கு அழைத்துக் கொள்ளவில்லை, பாதுகையை சாற்றிக் கொள்ளவில்லை, துவாரபாலகாலிடத்திலே சொல்லவில்லை, எதையும் பண்ணிக்கல. எப்போ எங்க கை காட்டுறானோ அங்க ஆவிர்வவிக்கணும்னு சித்தமா காத்துட்டு இருந்தான் நிருசிம்மன்.
அத்தனை வேகமா அவன் வந்த போது கூட அவனை விட வேகமா அவனுடைய கை நகமாக மாறி இருந்து ஆயுதமாக பயன்பட்டானோ இல்லையோ சுதர்சன ஆழ்வான். இவனை போல ஒரு வேகம் எம்பெருமானுடைய எந்த ஆயுதத்துக்குத்தான் இருக்கும்? ஆகையினாலே எத்தனை ஆயுதங்கள் வைத்துக் கொண்டிருந்தாலும் காரியம் பண்றது என்னவோ ஒன்னாலதான் அப்பா அப்படின்னு பெருமாள் நினைக்கிறான் போல் இருக்கு. அஷ்டபுஜ பெருமாளாக 8 ஆயுதங்களை கொண்டு பெருமாள் வந்தாலும் எந்த ஆயுதத்தை கொண்டு முதலையினுடைய கதையை முடித்து யானையை ரட்சித்தார்? இந்த சக்கராயுதத்தை கொண்டுதானே. ஆகையினாலே எத்தனை ஆயுதங்கள் வைத்துக் கொண்டிருந்தாலும் அது அலங்காரமாகவும் விரோதிகள் பார்த்து நடுங்கும்படியான பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறதே ஒழிய காரியம் பண்றது என்னமோ இந்த சுதர்சனம் ஒண்ணுதான். ஆகையினால அந்த சுதர்சனத்திற்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய விதத்திலே 4 ஆயுதங்களும் சுதர்சன சக்கரங்களாக பிடித்துக் கொண்டு எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு அனுபவிக்கலாம். அப்படி விசேஷமா 16 திருக்கரங்கள் சுதர்சன ஆழ்வான் முன்பக்கமும் பின்னாலே 4 திருக்கரங்களோட சக்கரங்களை ஏந்தி கொண்டிருக்கிற யோகன் ரிசிம்மனையும் சேவிக்கிறோம். உற்சவர் சுதர்சன ஆழ்வாரும் அதி ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கிறார். சுதர்சன ஆழ்வானுடைய திருநட்சத்திரம் ஆணி மாசம் சித்ரா நட்சத்திரம் சுதர்சன ஜெயந்தின்னு சொல்லி நன்னா கொண்டாடுறோம். அன்னைக்கே விசேஷமா திருமஞ்சனம் திருவாராதனம் எல்லாம் இந்த சன்னதியில நடக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு சித்ரா நட்சத்திரத்தன்னைக்கும் இங்கே சுதர்சன ஹோமங்கள்லாம் அர்ச்சகாலே பண்றா. அது போக யாராவது சுதர்சன ஹோமம் சன்னதியில பண்ணணும்னு பிரார்த்திச்சுண்டாலோ இல்ல பண்ணணும்னு ஆசைப்பட்டாலோ அர்ச்சக சுவாமிகளிடத்திலே பிரார்த்தித்தால் இந்த சுதர்சனாழ்வானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய சின்ன யாக குண்டத்திலேயே சுதர்சன ஹோமத்தை ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்திலே பெயர் பெற்ற பெரிய பெரிய அர்ச்சகால் எல்லாம் எழுந்தருள் இருந்து விசேஷமா நடத்தி வைக்கிறா. அது ஒரு விசேஷம் இந்த கஷேத்திரத்திலே. பொதுவா இந்த மாதிரியான வைதிகமான ஹோமங்கள் இதெல்லாம் ஆத்துல பண்றதை காட்டிலும் நதிக்கரையிலே புண்ணிய தீர்த்தத்தினுடைய கரையிலே கோவில்ல பண்றது ரொம்ப விசேஷம். அதுவும் தேவப்பெருமாள் சன்னதி மாதிரி ஒரு திவதேசத்திலே அத்திவரதர் எழுந்தருள் இருக்கக்கூடியதான அனந்தசரஸ் கரையிலே சுவாமி தேசிகனுடைய மங்களாசாசனத்தை பெற்ற லட்சணத்தின்படி இருக்கக்கூடிய ஒரு சுதர்சன ஆழ்வாருக்கு முன்னால் சுவாமி தேசிகனாலே மெய்விரத மான்மியத்திலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அர்ச்சகர்களினுடைய கையாலே பண்ணுவதுன்றது விசேஷம். மெய்விரத மான்மியம் கடைசியில சுவாமி சாதிக்கிறார், தேன வேதியர் தெய்வமே அப்படின்னு. தேன வேதியர் அப்படின்னா தேனம்பாக்கத்து வேதியர். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல தேனம்பாக்கம்னு ஒரு இடம் இன்னைக்கும் உண்டு தேவப்பெருமாள் சன்னதிக்கு பின்னாலே. ஒரு காலத்துல சுவாமி தேசிகன் காலத்துல அதுக்கு முன்னால வரைக்கும் அந்த ஊர் முழுக்க ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகம அர்ச்சகா மட்டும்தான் இருந்தாலாம். ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமத்திலே வல்லுநர்களா கை தேர்ந்தவர்களா இருந்துட்டு பரம்பரையா தேவப்பெருமாளை தொட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்த அர்ச்சகா மட்டுமே அந்த ஊர் நிறைய இருந்தாலாம். அதனால அந்த வேதியர்களுக்குன்னு அந்த ஊரை ஒதுக்கி வச்சுட்டான். அந்த காலத்துல அந்த ஊர் முழுக்க அந்த வேதியர்கள் தான். தேனம்பாக்கத்து வேதியர் அப்படின்றதுதான் சுவாமி தேன வேதியர் அப்படின்றார். அவளுடைய தெய்வமா அப்படின்னா என்ன? அப்ப நமக்கெல்லாம் தெய்வம் இல்லையான்னா, நாம் எல்லாரும் போறோம், அவளால முடிஞ்ச சமயம் சேவிக்கிறோம், வந்துடுறோம். ஆனா அவ தானே கார்த்தால பெருமாள் விஸ்வரூபத்துல இருந்து சயனிச்சுக்கிற வரைக்கும் அம்மா குழந்தைய பாத்துக்கிறது போல தொட்டு தொட்டு கூடவே இருந்து பாத்துக்கிறா. அதனால முதல்ல அவளுக்கு தான் பெருமாள், அப்புறம் தான் நமக்கு பெருமாள் அப்படின்னு சுவாமி தேசிகனே கொண்டாடும்படியான ஏற்றத்தை பெற்றவாய்வா. அந்த தேன வேதியர்களாலே பண்ணப்படக்கூடியதான சுதர்சன ஹோமம் அதெல்லாம் விசேஷமா நடக்கிறது. என்ன நினைச்சுண்டு சுதர்சன ஹோமத்தை இந்த இடத்துல பண்றோமோ அது நிச்சயமா பலிக்கிறது, பலன் தரது அப்படின்னு சுதர்சன ஹோமம் பண்ணின பல பேர் சொல்ல கேட்டிருக்கிறோம். அந்த சுதர்சன ஆழ்வாரையும் நிருசிம்மனையும் ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லி சேவிச்சு பிரதட்சணம் எல்லாம் பண்ணிண்டு அப்படியே பிரதட்சணத்தை தொடர்ந்தோமானா இப்போ வரக்கூடியது ஆழ்வார் பிராகாரம். ஏற்கனவே அடியன் முதல் நாளே சொன்னேன், இந்த சன்னதியில நிறைய பிராகாரங்கள் திருச்சுற்றுகள் உண்டுன்னு. இப்ப மேல இருந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல கீழே வரலாம். ஒரு ரெக்கலெக்ஷன் மாதிரி மேல தேவப்பெருமாள் எழுந்தருளி இருக்கிறாரே அந்த சன்னதியை மாத்திரம் சுத்தி வரக்கூடிய பிராகாரத்திற்கு வைய மாளிகை பிராகாரம்னு பெயர். அப்படியே கீழே வந்தோமானா தன்வந்திரி பெருமாள் இருக்கக்கூடியதான சன்னதி அப்படி அந்த பிரதட்சிணை சுத்தி வந்தோமானா அதற்கு கிரி பிரதட்சிணம் மலை பிராகாரம்னு பெயர். மலையை மாத்திரம் பிரதட்சிணம் பண்ணக்கூடிய பிராகாரம். அதுல இருந்து வெளியில வந்தோமானா கருடன் சன்னதி, திருவனந்தாழ்வான் சன்னதி, கரியமாணிக்க வரதர் சன்னதி எல்லாம் இருக்கக்கூடியது ஆலவந்தார் பிராகாரம். ஆலவந்தார் ராமானுஜரை பார்த்து ஆம் முதல்வனிவன்னு கட்டாட்சிச்ச பிராகாரம் ஆலவந்தார் பிராகாரம். இப்ப அதுக்கும் வெளியிலே இருக்கக்கூடியது, அதாவது நம்மாழ்வார் சன்னதி, ராமானுஜர் சன்னதி இதெல்லாம் இருக்கக்கூடியது ஆழ்வார் பிராகாரம்.
ஆழ்வாருடைய சன்னதி இருக்கிறபடினால ஆழ்வார் பிராகாரம்னு பெயர் அதற்கு. எல்லா ஆழ்வார்களுக்கும் இந்த பிராகாரத்திலே தான் சன்னதி, அதனால ஆழ்வார் பிராகாரம்னு பெயர். சக்கரத்தாழ்வார் சன்னதி சேவிச்சுட்டு வெளியில வந்தோமானா தொடங்கக்கூடியது ஆழ்வார் பிராகாரம். அந்த பிராகாரத்துல அப்படியே நேர போனோமானா பிராகாரத்தினுடைய மத்தியிலே நடுவிலே நமக்கு இடது பக்கத்திலே ஒரு தோட்டத்துக்குள்ள நுழையக்கூடியதான ஒரு வாசல். அந்த தோட்டத்திற்கு சுக்கிரவார தோட்டம் அப்படின்னு பெயர். சுக்கிரவார தோட்டம், வெள்ளிக்கிழமை தோட்டம்னு பெயர். துர தோட்டம்னு சொல்றதும் உண்டு. ஏன் துர தோட்டம்னா, ஒரு வெள்ளக்கார துரையானவன் பெருமாள் தாயார் பேர்ல ரொம்ப பக்தியோடு கூட இந்த தோட்டத்தை புனரமைத்து நந்தவனம் எல்லாம் ஏற்படுத்தி கைங்கரியம் பண்ணதுனால அந்த பக்தனுடைய பெயராலே துர தோட்டம்னு சொல்லப்படுவது உண்டு. அகன்று விரிந்த பெரிய புஷ்ப செடிகளுக்கு நடுவே, நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு நடுவே ஒரு பெரிய உத்தியானவனம் போல, ஸ்ரீவைகுண்டத்தை போல காட்சியளிக்கக்கூடியதான ஒரு பெரிய வனம் இது. சுத்தி நிறைய புஷ்ப செடிகளும் துளசி செடிகளும் நிறைய மரங்களுக்கும் நடுவிலே ஒரு கருங்கல் மண்டபம், பெரிய மண்டபம். அந்த மண்டபத்துக்கு நடுவே சின்னதா மேடையோடு கூடின ஒரு 4 கால் மண்டபம். அதற்கு சுக்கிரவார மண்டபம், வெள்ளிக்கிழமை மண்டபம்னு பெயர். ஒரு வெள்ளிக்கிழமையும் தாயார், இங்கே பெருந்தேவி தாயார் படிதாண்டா பத்தினின்னு பெயர் அவளுக்கு. கோவில் கோபுர வாசப்படியை தாண்டி வரமாட்டா தாயார். அந்த தாயாரானவள் ஒரு வெள்ளிக்கிழமையும் இந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி திருவாராதனமாகி தலைகம்சையாகி தீர்த்த சட்டாரி எல்லாம் விநியோகமாகி சன்னதிக்கு எழுந்தருளக்கூடிய வைபவம். அப்படி தாயார் எழுந்தருளக்கூடிய வெள்ளிக்கிழமை உற்சவம் நடக்கிறபடினால வெள்ளிக்கிழமை மண்டபம், சுக்கிரவார மண்டபம்னு பெயர். என்னைக்காவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏகாதசியோ, மாசப்புறப்போ, ஹஸ்த நட்சத்திரமோ, சிரவண நட்சத்திரமோ இந்த மாதிரி பஞ்சபர்வம் வந்துடுத்துன்னா பெருமாளும் சேர்ந்து வருவார் தாயாரோட. வெள்ளிக்கிழமை நிச்சயம் தாயார் புறப்பாடு உண்டு. வெள்ளிக்கிழமையில பெருமாளும் எழுந்தருளும்படியான உற்சவ தினங்கள் வந்துட்டா ரெட்ட புறப்பாடுன்னு பேரு. காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாள் சன்னதியிலே ரெட்ட புறப்பாடு சேவிக்கிறதுக்கு 2 கண்கள் போராது. பெருமாளுக்கு ஒரு கொடை, தாயாருக்கு ஒரு கொடை, பெருமாளுக்கும் தாயாருக்கும் சேர்த்து ஒரு கொடைன்னு 3 குடைகளோடு கூட பெருமாளும் பிராட்டியும் கையகோர்த்து கொண்டு எழுந்தருளக்கூடிய அந்த காட்சி, முன்னாலே திரளாக பிரபந்தம் ஓதக்கூடிய அடியவர்களும் பின்னாலே திரள்களாக வேதம் ஓதக்கூடிய அடியவர்களும் எம்பெருமானை பின்தொடர்ந்து சொல்லக்கூடிய அந்த காட்சி, அதையெல்லாம் அனுபவித்தாத்தான் அதனுடைய மகாத்மியம் புரியும். அப்படி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எந்த உற்சவமும் வராத பட்சத்திலே தாயார் மட்டும் எழுந்தருளுவா. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உற்சவம் வந்தா பெருமாளும் சேர்ந்து எழுந்தருளுவர். அப்படி 2 தம்பதிகளும் இங்கே கைகோர்த்து உலாவக்கூடியதான உத்தியானவனமாக காட்சியளிக்கக்கூடியது இந்த தோட்டம். அந்த தோட்டத்தை எல்லாம் சேவிச்சுண்டு பெருமாள் தாயார் எழுந்தருள்கிற மண்டபத்தை எல்லாம் சேவித்துக் கொண்டு வெளியில வந்தோமானா எதிரில் தென்படக்கூடியது நம்மாழ்வார் சன்னதி. எங்கும் இல்லாதபடி விசேஷமா சுவாமி நம்மாழ்வார் இங்கு ஒரு விசேஷமான திருக்கோலத்திலே எழுந்தருள் இருக்கிறார். அதாவது வலது திருக்கையை தன்னுடைய மார்புக்கு நேரே வைத்து உபதேச முதிரையோடு கூட, அதாவது நமக்கு உபதேசம் பண்ற முதிரை இல்ல, தனக்கு தானே தன்னுடைய மனசுக்கு தான் உபதேசம் பண்ணும்படியான கோலம். துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்னு தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்ணினாரோ இல்லையோ முதல் பாட்டுல திருவாய்மொழியில. அப்படி தொழுது எழு என் மனனேன்னு தன்னுடைய மனசுக்கு உபதேசம் பண்ணுவது போல உபதேச முத்திரையை தன்னுடைய ஹிருதயத்தை நோக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடியதான சேவை வேறெங்கும் இல்லாத சேவை. நல்லா பெரிய திருமேனியோட அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மாழ்வார் சன்னதி. சின்ன திருமேனியா இருந்தாலும் விலட்சணமான திருமேனி திருமுக மண்டல பொலிவோட இருக்கக்கூடிய நம்மாழ்வார் உற்சவர். 2 பேரும் சுவாபதேசமா தனக்கு தானே உபதேசம் பண்ணி கொள்ளக்கூடிய உபதேச முத்திரையோட சேவை சாதிக்கக்கூடிய அழகு. அவளுக்கு 2 பக்கத்திலும் மதுர கவிகளும் ஸ்ரீமன்னாதமுனிகளும் எழுந்தருளி இருந்து நம்மாழ்வாரிடத்திலே உபதேசம் பெறக்கூடியதான அந்த அழகு, இதையெல்லாம் சேவிக்கலாம். ஆச்சரியமான சன்னதி நம்மாழ்வார் சன்னதி, பெரிய சன்னதி. நம்மாழ்வார் சாத்துமுறை அன்னைக்கும், நாதமுனிகள் சாத்துமுறை அன்னைக்கும், மதுரகவி ஆழ்வார் சாத்துமுறை அன்னைக்கும் 3 நாளும் பெருமாள் இந்த சன்னதிக்கு எழுந்தருளி விசேஷமான திருவாராதனம் எல்லாம் ஆகி ஆழ்வார்களுக்கு மரியாதையாகி தீர்த்த சட்டாரி முதலான கோஷ்டி எல்லாம் ஆகக்கூடியதான அற்புதமான இடம். இந்த நம்மாழ்வார் மதுரகவிகள் நாதமுனிகள் இவாளையெல்லாம் சேவிச்சுண்டு பிரதட்சிணத்தை பின்தொடர்ந்தோமானா பெருமாளுக்கு நேர் பின்புற வாசல், அதாவது கீழ வாசல்னு சொல்லக்கூடிய கிழக்கு வாசல். அதுல அப்படியே நேர கோடி வரைக்கும் போயிட்டோமானா கிழக்கு கோபுரம்னு சொல்லக்கூடிய கீழவாசல் கோபுரம், எப்போதும் மூடியே இருக்கக்கூடிய கோபுரம்.
கோபி சந்தனம் கலர்ல பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடியதான கோபுரம். முன் கோபுரம் வெள்ளை கலர், இந்த கோபுரம் கோபி சந்தன கலர்ல இருக்கும். முன் கோபுரம் உயரம் குறைவு, அகலம் ஜாஸ்தி. இந்த கோபுரம் அகலம் குறைவு, உயரம் ஜாஸ்தி. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கக்கூடியதான கோபுரம். இந்த கோபுரத்தை கையை கூப்பிட்டு உள்ள நுழைஞ்சோமானா கோபுரத்திற்கு வலப்புறத்திலே ஒரு புஷ்கரணி உண்டு, ஒரு தீர்த்தம் உண்டு. அதற்கு பத்ம தீர்த்தம்னு பெயர். இடது பக்கத்திலே ஒரு பெரிய தோட்டம் உண்டு, அதற்கு நாச்சியார் தோட்டம்னு பெயர். தோட்டம் அப்படின்னா ஏதோ தேவையில்லாத புதர் செடிகள்லாம் மண்டி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். கீரைகள் என்ன, கத்தரிக்காய் வெண்டைக்காய் முதலான காய்கறிகள் என்ன, இதெல்லாம் இன்னைக்கும் பயிர் பண்ணிட்டு இருக்கா. அப்படி விசேஷமா இன்னைக்கும் தானியங்கள் காய்கறிகள்லாம் விளையக்கூடியதான பூமி இது. நாச்சியார் தோட்டம்னு பேரு. முதல்ல இந்த புஷ்கரணிக்கு ஏன் பத்ம புஷ்கரணி பத்ம சரஸ்னு பெயர் அப்படின்னா, இந்த புஷ்கரணியினுடைய கரையிலே பிருகு மகரிஷியானவர் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி தாயாரான ஸ்ரீ மகாலட்சுமியே தனக்கு பெண்ணாக பிறக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு புத்திரகாமேஷ்டி யாகத்தை தொடங்கினார். புத்திரகாமேஷ்டி யாகம் முடிகிற சமயத்திலே அந்த யாக குண்டத்துக்கு அருகே இருந்த இந்த பத்மசரஸ்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்துக்கு நடுவே இருந்து பெருந்தேவி தாயார் அவதாரம் பண்ணினாள். அப்படி பிருகுவினுடைய குமாரத்தியாக அவதாரம் பண்ணபடியினாலே பார்கவின்னு பெயர் தாயாருக்கு. அப்படி தாயார் அவதாரம் பண்ணினதான இந்த பத்ம தீர்த்தம், சதா பத்மத்திலேயே வசிக்கக்கூடிய தாயார் இந்த தீர்த்தத்திலே ஒரு பத்மத்திலே அவதரித்தால் பிருகுவினுடைய புத்திரகாமேஷ்டிக்கு இணங்கி, அதனால பார்கவின்னு பெயர் இவளுக்கு. அப்படி தாயார் அவதாரம் பண்ணின ஏற்றம் உடைய இந்த தீர்த்தத்தை கைகூப்பி கொண்டு, எதிரில் ஏன் நாச்சியார் தோட்டம்னு பேருன்னா, இவள் பெருந்தேவி நாச்சியார், இவர் அவதாரம் பண்ணின ஸ்தலத்துக்கு அருகே இருக்கக்கூடிய தோட்டம் நாச்சியார் தோட்டம். அந்த தோட்டத்தையும் வருமா அப்படி பார்த்துண்டு பழையபடி பிரதட்சிணத்தை ஆழ்வார் பிராகாரத்துக்குள்ள தொடர்ந்தோமானா, நமக்கு இடதுபுறத்திலே ஒரு பாழடைஞ்ச இப்போது பயன்பாடு இல்லாத சன்னதி. அது ஒரு காலத்திலே திருமங்கை ஆழ்வார் சன்னதியாக இருந்த இடம், விமானத்தோடு கூட தனியே சன்னதியா இருந்த இடம். ஏன்னா மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வாரானபடினாலே தனி சன்னதி. இப்போ அந்த சன்னதி சதிலமா கொடுத்து ஆழ்வாரை கொண்ட ராமானுஜர் சன்னதியில் ஏழை பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோமானா இன்னொரு சன்னதி அந்த மாதிரி சித்திலமா போன சன்னதி. அது யாரோட சன்னதின்னு பார்த்தா முதலாழ்வார்கள் சன்னதி. ஏன்னா முதலாழ்வார்கள்ல 2 ஆழ்வார்கள் தேவப்பெருமாள் விஷயமா மங்களாதாசனம் பண்ணிருக்கா. முதலாழ்வார்கள்ல 2 பேரும் திருமங்கை ஆழ்வார் ஒருத்தரும், ஆக 3 ஆழ்வார்கள் 7 பாசுரம் தான் தேவப்பெருமாளுக்கு. இவரை மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வார்கள் அப்படின்ற பெருமைக்காக அவளுக்கு தனி சன்னதி இருந்திருக்கு. அப்புறம் சித்திலமா போட்டதுனால திரும்ப அதை புனர் நிர்மாணம் பண்ணாம எல்லா ஆழ்வார்களையும் ஒன்னா சேர்த்தியால பண்ணிருக்கான்னு தோன்றது. அந்த சன்னதியும் வெறும கைகூப்பிட்டு வந்தோமானா ஒரு பெரிய தனி சந்நிதி மணவாள மாமுனிகளுடைய சந்நிதி. அந்த சன்னதியிலே மணவாள மாமுனிகள் மூலவர் உற்சவர். அவருடைய ஆராதன தெய்வமான ரங்கநாத பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார். பஞ்சலோக விக்கிரகமா உற்சவரை போல திருமேனியோட சயனிச்சுட்டு இருக்கிற சின்ன ரங்கநாதர் ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பெருமாள். அவருக்குரிய உற்சவரும் உண்டு. அவள்லாம் எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதி. அவளையும் சேவிச்சுண்டு பிராகாரத்திலே பிரதட்சிணத்தை தொடர்ந்தோமானா ஆழ்வார்கள் சன்னதின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜருடைய சன்னதி. அந்த சன்னதியில பெரிய சன்னதி, பெரிய முன் மண்டபத்தோடு கூடிய சன்னதி. அந்த மண்டபத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் உட்காரலாம். அவ்வளவு பெரிய விஸ்தாரமான மண்டபம், நல்லா ஒசரமா இருக்கக்கூடிய மண்டபம். பெரும்பாலான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சாத்துமறைக்கு பெருமாள் இங்கதான் எழுந்தருளி சாத்துமறை நடக்கும். ஏன்னா எல்லாரும் இங்கதான் இருக்கா. நம்மாழ்வார் தனி சன்னதியில் இருக்கார், சுவாமி தேசிகன் தனி சன்னதியில் இருக்கார், கூரத்தாழ்வான் பராசரபட்டர் கோவிலுக்கு வெளியில தனி சன்னதியில் இருக்கா, திருக்கச்சி நம்பிகள் கோவிலுக்கு வெளியில தனி சன்னதியில் இருக்கார், சுவாமி தேசிகன் லட்சுமிகுமார தாத்த தேசிகன் இவா தனி சன்னதியில் இருக்கா, மணவாள மாமுனிகள் தனி சன்னதியில் இருக்கார், சுதர்சன ஆழ்வான் தனி சன்னதியில் இருக்கார். இவாளெல்லாம் விட்டுட்டா மற்ற எல்லா ஆழ்வாராச்சாரியாலும் இருக்கக்கூடிய ஒரே சன்னதியானபடியினாலே அவளுடைய திருநட்சத்திரத்துக்கெல்லாம் பெருமாள் இங்க எழுந்தருளி சாத்துமறையாகக்கூடிய விசேஷமான ஒரு மண்டபம். வருஷத்துக்கு பல முறை தேவப்பெருமாள் உபயநாச்சிமாரோடைய கூட, சில சமயங்களில் வெள்ளிக்கிழமை வந்தா தாயாரோடு கூட பொன்னடி சாத்தக்கூடிய பவித்திரமான சந்நிதி. இந்த சன்னதியில பிரதான வாசல நேர யார் எழுந்தருளி இருப்பான்னா ஸ்ரீபாஷ்யக்காரர்னு சொல்லக்கூடிய சுவாமி ராமானுஜர் எழுந்தருளி இருக்கக்கூடிய சந்நிதி. அவர் ராமானுஜர் மூலவர் உற்சவர். அவர் பக்கத்துல அவரை கைகூப்பி சேவிச்சுட்டு இருக்கிறபடியா கூரத்தாழ்வான்.
இவா இருக்கக்கூடியதான சன்னதி. இந்த ராமானுஜருக்கு ஒரு ஏற்றம் உண்டு. என்ன அப்படின்னா, ராமானுஜருடைய கடைசி காலத்திலே அல்லது அவர் பரமபதித்த பின்பு அவருடைய பிரதானமான சிஷ்யர்கள்லாம் பிரதானமா அவர் சம்பந்தப்பட்ட திவ்ய தேசங்கள்ல ஒருத்தர் விக்கிரக பிரதிஷ்டை பண்ணினா அப்படின்னு குரு பரம்பரை சொல்றது. ராமானுஜர் வாழ்ந்த காலத்திலேயே, அவர் மேல்கோட்டையிலே வசித்த காலத்திலேயே ஒரு விக்கிரகம் பண்ணி அதை அவர் ஆலிங்கனம் பண்ணி கொண்டு அவரிடத்திலே காலக்ஷேபம் பண்ணிய 52 பேராலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட விக்கிரகம் 52 ஸ்ரீ வைஷ்ணவராலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தமருகந்த திருமேனி என்பதாக மேல்கோட்டையிலே இருக்கக்கூடிய ராமானுஜருடைய விக்கிரகம். ராமானுஜர் பரமபதிக்கிற சமயத்திலே கடைசி தை மாசம் புஷ்ய நட்சத்திரம் குரு புஷ்யத்தன்னைக்கு முதலையாண்டானுடைய குமாரரான கந்தாடையாண்டானாலே அவருடைய அவதார ஸ்தலத்திலே ஸ்ரீபெரும்புதூரிலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தானுகந்த திருமேனின்னு சொல்லக்கூடிய விக்கிரகம். அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்திலே ராமானுஜரை திருப்பள்ளிப்படுத்திய இடத்திலே அவருடைய பிருந்தாவனத்திலே திருக்குறுகை பிரான் பிள்ளானாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட திருமேனி ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய திருமேனி. அந்த மாதிரி சுவாமியினுடைய மருமானான நடாதூர் ஆழ்வானாலே, அதாவது நடாதூர் அம்மாளுடைய பிதாமகனாலே, சுவாமி தேசிகனுடைய தங்கை குமாரரும் மருமானும் அவருடைய நேர் சிஷ்யருமான நடாதூர் ஆழ்வானாலே, வரத விஷ்ணு மிஸ்ரர் சொல்லக்கூடிய நடாதூர் ஆழ்வானாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட திருமேனி இந்த எம்பெருமானார் திருமேனி. இவருடைய லட்சணத்தை சுவாமி தேசிகன் யதிராஜ சப்தத்திலே ஒரு ஸ்லோகத்திலே ஆச்சரியமா சாதிக்கிறார். உத்கிருஹ்ணீதம் உபனிஷத்சு நிகூடமர்த்தம் சித்தே நிவேசயதும் அல்பதியாம் ஸ்வயம் நஹ அப்படின்ற ஸ்லோகத்திலே பஷ்யேம லக்ஷ்மண முனேஹே பிரதிபன்ன ஹஸ்தாம் உன்னித்ர பத்ம சுபகாம் உபதேசமுத்ராம் என்பதாக சாதிக்கிறார். பொதுவா எம்பெருமானார் அப்படின்னா தோல்ல திருதண்டத்தை சாட்சிண்டு கையை கூப்பிண்டு தானே எழுந்தருளி இருப்பார். ஆனால் திருமலையிலே உபதேச முத்திரை, திருமலையிலே கிரந்தோபதேச முத்திரை, ஏன்னா அங்க வேதார்த்த சங்கிரகம் அருளி செய்தபடியினாலே அதை மெய்ப்பிக்கிற வகையிலே கிரந்தோபதேச முத்திரை மலையில இருக்கக்கூடிய பாஷ்யகாரர் இருக்கு. இங்கே உபதேச முத்திரை எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களை உபதேசம் பண்ணக்கூடிய நிலையிலே எழுந்தருளக்கூடிய உபதேச முத்திரை. ஏன்னா எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யம் அருளி செய்த போது அதை கூட இருந்து பட்டோல பண்ணவா 2 பேர்னு சொல்லுவா. ஒன்னு கூறத்தாழ்வான், இன்னொன்னு நடாதூர் ஆழ்வான் அப்படின்னு. அவர் கிரந்தாவலோகனம் பண்ணக்கூடிய சமயங்கள் முழுக்க 9 கிரந்தங்களையும் கூட இருந்து பட்டோல பண்ணவா வாழலாம். பிரதானமா ஸ்ரீபாஷ்யம்னு சொல்லக்கூடிய பெரிய கிரந்தம். அதனால அவ பல காலம் ராமானுஜரை உபதேசம் பண்ணக்கூடிய முதிரையிலே உபதேச கோலத்திலேயே சேவித்து அனுபவித்தபடியினாலே, அந்த திருமேனியே மனசுல அவருக்கு தங்கிட்டபடியினாலே அந்த உபதேச முதிரையோடு கூட எம்பெருமானாரை காஞ்சிபுரத்திலே பிரதிஷ்டை பண்ணினார். ஏன் காஞ்சிபுரத்துல பிரதிஷ்டை பண்ணினார் அப்படின்னா, அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் இந்த சுவாமி. ராமானுஜரிடத்திலே காலக்ஷேபம் கேட்டுக்கொண்டு கைங்கரியம் பண்ணிட்டு அவரோட இருக்கணும்ன்றதுக்காக ஸ்ரீரங்கம் போனவாய் வாழலாம். அவர் பரம்பதிச்சா விட்டா அவா ஊருக்கு கிளம்பி வந்துட்டா. அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில இருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்தாவிட்டு தங்க ஊர்ல தங்க தேவப்பெருமாளுடைய சன்னதியிலே, இந்த சன்னதியில தானே ராமானுஜர் ஆலவந்தாராலே கடாட்சிக்கப்பட்டார். திருக்கச்சினம்பிகளாலே தேவப்பெருமாளிடத்திலே காட்டி கொடுக்கப்பட்டார். திருக்கச்சினம்பிகள் மூலம் தேவப்பெருமாளிடத்திலே இருந்து 6 வார்த்தை அருளப் பெற்றார். இங்கதானே வரதன பிரன்யாசம் பண்ணிண்டார், வரதனிடத்திலே சரணாகதி பண்ணிண்டார், வரதனிடத்திலே காஷாய ஸ்வீகாரம் பண்ணிண்டார். இப்படி எம்பெருமானார் உற்பத்தியானது இங்கதானே. அதனால இங்க அவருக்கு விக்கிரக பிரதிஷ்டை அவசியம் பண்ண வேண்டும் என்பதாக நடாதூர் ஆழ்வான் பிரதிஷ்டை பண்ணிய ஒரு திருக்கோலம் இது. அந்த சுவாமி தேசிகனுடைய யதிராஜ சப்ததி ஸ்லோகத்தை சொல்லி இந்த பாஷ்யகாரரை சேவித்துக் கொண்டு அவருக்கு 2 பக்கமும் திண்ணை போல இருக்க அமைப்பு. அந்த திண்ணையிலே எல்லா ஆழ்வாராச்சாரியர்களும் எழுந்தருள் இருக்கா. முதலாழ்வார்கள் என்ன, தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்ன, திருமங்கை ஆழ்வார் என்ன, குலசேகர ஆழ்வார் என்ன, பெரிய ஆழ்வார் என்ன, எல்லா ஆழ்வார்களும் எழுந்தருள் இருக்கா. ஆச்சாரியர்கள் நாதமுனிகள் என்ன, ஆளவந்தார் என்ன, கூரத்தாழ்வான் என்ன, எல்லாரும் எழுந்தருள் இருக்கா. அவளை எல்லாம் சேவிக்கணும்னா சன்னதிக்கு உள்ள போனாதான் சேவிக்க முடியும். வாசல்ல இருந்து சேவிச்சாலே தெரியக்கூடியவர் எம்பெருமானார் மட்டுமே. உன்னித்ர பத்ம சுபகாம் உபதேச முத்ராம் அப்படின்னு உபதேச முத்திரையோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய சுவாமியை சேவிக்கக்கூடிய பிராப்தம் அமைகிறது. இங்கே ஒரு ஆழ்வாராச்சாரியன் திருநட்சத்திரத்துக்கும் சுவாமி சன்னதி ஒரு பெரிய விழாக்கோலம் போனும். கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் பெருமாள் இங்க எழுந்தருளி இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியதான ஒரு வைபவம் நமக்கெல்லாம் கிடைக்கிறது அன்னைக்கு. அப்படியே ஆழ்வாராச்சாரியர்களை சுவாமியை ஆழ்வான்
எல்லாரையும் சேவிச்சுண்டு பிரதட்சணத்தை தொடர்ந்தோமானா திரும்ப கோவிலுக்கு முன்பக்கத்துக்கு வரும். அங்கே சுவாமி தேசிகன் சந்நிதி. சுவாமி தேசிகன், லட்சுமி குமார தத்த தேசிகன், அம்மங்கார் இவ 3 பேரை எழுந்தருளி இருக்கக்கூடியதான சந்நிதி. இந்த சுவாமி தேசிகன் சன்னதிக்கு பின்னாலே, அதாவது ராமானுஜர் சன்னதி, சுவாமி தேசிகன் சன்னதி, வசந்த மண்டபம், இதுக்கெல்லாம் பின்னால நீள இருக்கக்கூடியது, ஒரே லென்த்தா இருக்கக்கூடியது, அது ஒரு தோட்டம். அதற்கு கோமடத்தான் தோட்டம்னு பெயர். கோமடத்தை சேர்ந்த சுவாமி யாரோ கைங்கரியம் பண்ணி பராமரிச்சு வந்ததுனால அவருடைய திருநாமமா இருக்கலாம். அதற்கு கோமடத்தான் தோட்டம்னு பெயர். இந்த தோட்டம் தான் அத்திவரதர் எழுந்தருளி இருந்த அந்த மண்டபம், வசந்த மண்டபத்துக்கு நேர் பின்பக்கமா. இப்படி ஆச்சரியமா தேவப்பெருமாளுடைய சன்னதி எங்கெல்லாம் என்னென்னலாம் இருக்கு. வெறும நேர போய் பெருமாள் தாயாரை சேவிச்சுட்டு வராம அங்க சேவிச்சு அனுபவிக்கிறதுக்கு என்னவெல்லாம் இருக்கு அப்படின்றத ஒரு பிரதட்சிண கிரமத்துல ஒரு ஆலய தரிசனம் அப்படின்ற முறையில 3 உபன்யாசங்களாக அனுபவித்தோம். அத்திகிரி 2, 3, 4ன்னு 3 உபன்யாசமா 3 கட்டமாக அனுபவித்தோம். இதுக்கு மேல ஸ்தல புராணம் ஆரம்பம். நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதமாபிரோப்யம் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே பிலாஷः ஸ்ரீமதே மகாதேவி நாயிகா சமேத தேவாதிராஜ பரபிரம்மணே நமः. ஸ்ரீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.